Okay, happy morning. So, the biggest flex today for any advocate or any aspirant would be Sunday கூட நான் படிச்சேன்ப்பா. சண்டே கூட நான் ஒரு செமினார் அட்டென்ட் பண்ணப்பா அப்படின்றதுதான் கரெக்ட்டுங்களா? ஏன்னா ஒரு அட்வொகேட் ஓகே, சீனியர் அட்வொகேட், ஜட்ஜு யாரா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல லா நாலேஜ் இருக்கிறவங்களோட பிரசன்ஸே டிஃப்ரெண்டா இருக்கும். கரெக்டா? 1000 பேர் சொல்லிருப்போம், ஜட்ஜா இருந்தாலும் இது தெரியலன்னு நம்ம சொல்லுவோம் சில டைம். ஆமாவா இல்லையா? அதே மாதிரி சீனியர் அட்வொகேட்டா இருந்தாலும் நான் ஜூனியரா இருக்கு இது எனக்கு தெரியுதே அப்படின்னு சொல்லுவீங்க. அப்ப யாரு எந்த தகுதியில இருந்தாலும் அவங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னது? அர்ஜுனனுக்கு முக்கியமான விஷயம் என்னது? வில்லு. அந்த மாதிரி லா ப்ரொஃபஷன்ல எங்க நீங்க இருந்தாலும் நம்மள பெருமைப்படுத்தக்கூடியது போஸ்ட தாண்டி அந்த நாலேஜ். ஓகே, சோ டுடே செமினார் இஸ் ஃபார் பியோர் நாலேஜ். நம்ம நாலேஜ் ஷேரிங் தான் இது. இந்த செமினாரோட ஐடியா என்னன்னு பாத்தீங்கன்னா, பிராக்டிசிங் அட்வொகேட்டாக இருந்தாலும் சரி, இல்ல சிவில் ஜட்ஜ் ஆஸ்பிரண்டாக இருந்தாலும் சரி, ஒரு ட்ரையல்ல ஒரு கேஸ்ல யாரு ஹீரோ? நம்ம இல்ல, நம்ம அட்வொகேட் இல்ல, யாரு ஹீரோ? எவிடன்சஸ். சோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எவிடன்சஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணி கோர்ட் எந்த வழியில கேக்குதோ அந்த வழியில எப்படி பிரசன்ட் பண்றது அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ வெல்கம் டு லா எக்ஸ்பர்ட்ஸ் எம்பி இந்தியா. we will start our evidence seminar. சோ பேசிக்கா இப்போ நான் ஆஸ்பிரன்ஸையும் சேர்த்து இன்வைட் பண்ணிருக்கனால, அபார்ட் ஃப்ரம் அட்வொகேட்ஸ், ரெண்டு பேருக்கும் சேர்ந்த மாதிரி தான் இந்த செமினார். இப்போ ஒரு கேஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம கிளைண்ட் வந்து 100 விஷயத்த கொண்டு வந்து நம்ம கிட்ட காமிப்பாங்க. இது எவிடன்ஸ், இது இருக்கு சார் என்கிட்ட, அது இருக்கு சார், போன் கால் இருக்கு சார், அந்த மாதிரி பேசினா சார் அப்படின்னு வருவாங்க. சில பேர் ஒண்ணுமே இல்லாம வருவாங்கன்னு வச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி நிறைய எவிடன்ஸ் நம்ம கையில இருக்கும் போது எல்லாத்தையுமே எடுத்துட்டு நம்ம கோர்ட்டுக்கு போக முடியாது. ஃபர்ஸ்ட் ஒரு கேஸை எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்ற ஆங்கிள் அட்வொகேட்ஸ் பாருங்க. ஆஸ்பிரன்ஸ் வந்து உங்களை ஜட்ஜா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜட்மெண்ட் ரைட்டிங்ல நீங்க எப்படி எழுதணும்? ஜட்ஜா இமேஜின் பண்ணி தான் எழுதணும். சோ உங்களுக்கு முன்னாடி நிறைய எவிடன்சஸ் கொடுத்திருப்பாங்க கொஸ்டின்ல, அதை எப்படி நீங்க அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பாத்தீங்கன்னா we have to do marshalling of evidence அப்படின்னு சொல்லுவாங்க. மார்ஷலிங் அப்படின்ற கான்செப்ட் உங்களுக்கு சேல்ல வரும், மார்ட்கேஜ்ல வரும், ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ மார்ஷலிங்னா பெருசா ஒண்ணும் கிடையாது. இட் இஸ் கால்ட் அரேஞ்ச்மெண்ட். சோ உங்ககிட்ட எக்கச்சக்க எவிடன்சஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட வந்திருக்க பிரச்சனை என்னது, ஜட்ஜா இருந்தீங்கன்னா இஷ்யூஸ் என்னது அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் பண்ணுவீங்க. இல்ல ஒரு அட்வொகேட்டா இருந்தீங்கன்னா நம்ம என்ன பிரச்சனைன்னு யோசிக்கிறத விட ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா கிளைண்ட்டுக்கு என்ன ரிலீஃப் வேணும், அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கேஸ வந்து டியூன் பண்ணாதான் என்ன பண்ண முடியும், கிளைண்ட் கேட்கிற ரிலீஃப வாங்கி கொடுக்க முடியும், நம்மளும் அதுக்கான ஃபீஸ வாங்க முடியும். சோ தட் இஸ் த திங். சோ என்ன பிரச்சனை இருக்கு, இஷ்யூஸ் இருக்குன்றத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிப்பீங்க. இந்த இஷ்யூஸ்க்கு சம்பந்தப்பட்ட எவிடன்சஸ் என்னென்ன அப்படின்னு நீங்க பிக் பண்றீங்க பாத்தீங்களா, அதுக்கு பேரு தான் மார்ஷலிங் ஆஃப் எவிடன்ஸ். சோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் பிக் பண்ணிக்க போறீங்க. எதுக்கு நம்ம இந்த மாதிரி பிக் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குட் மார்ஷலிங் ஒன்லி will help you analyze it properly. இப்போ என்ன இருக்கு நம்ம முன்னாடின்னு தெரியாமையே அத நம்ம வந்து இதுதான் இருக்கு இத பத்தி டிஸ்கிரைப் பண்ண முடியுமா? கண்ணை மூடிட்டு ஏதாவது நம்ம முன்னாடி இருக்க விஷயத்தை பத்தி டிஸ்கிரைப் பண்ண முடியுமா? முடியாது. சோ வாட் ஆல் எவிடன்ஸ் இஸ் தேர், அது எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். முக்கியமா சிவில் ஜட்ஜ் எக்ஸாமினேஷன் ஆஸ்பிரன்ஸ்க்கு ஒரு லைன் கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்திருந்தாலும் அதுல ஒரு எவிடன்ஸ் கண்டிப்பாக ஒளிஞ்சிருக்கும். இவங்க காலைல ஏஞ்சாங்க, அப்படி போனாங்க, அப்புறம் இது மாதிரி நடந்துச்சு, எஃப்ஐஆர் கொடுத்தாங்க, அப்புறம் ஐஓ இன்வெஸ்டிகேட் பண்ணி சார்ஜ் ஷீட் போட்டிருக்காரு. இதுல எத்தனை எவிடன்ஸ் இருக்கு, ஏஞ்சாங்க, வந்தாங்க, போனாங்க, எல்லாத்தையுமே ஓரல் எவிடன்ஸ் அவங்க கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க, எஃப்ஐஆர் நோட் பண்ணி அதை அப்ரிஷியேட் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் எழுதணும். அதுக்கப்புறம் என்னது, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்காங்க. இதுக்கு நடுவுல ஐஓ இருக்காரு, ஐஓ வந்து எவிடன்ஸ் சொல்லுவாரு இல்லையா, ஐஓவோட ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்க எடுத்து டிஸ்கஸ் பண்ணணும். சோ ஒரு சென்டென்ஸுமே நமக்கு எவிடன்ஸ், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம்ன்றது உங்க மைண்ட்ல இருக்கும். சோ இஷ்யூக்கு ஏத்த மாதிரி இந்த எவிடன்ஸ்லாம் தான் நான் டிஸ்கஸ் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். நெக்ஸ்ட் இதை எப்படி நம்ம எக்ஸாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் போகணும் அப்படின்னா, எதெல்லாம் எவிடன்ஸ் ஐடென்டிஃபை பண்றதே ஒரு தனி கலை. ஓகே, சோ நீங்க கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்கன்னா இது எவிடன்ஸ் 1 2 3 அப்படின்னு சொல்லி அங்கங்க நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியா நீங்க எழுதும் போது, ஜட்மெண்ட் எழுதும் போது கோரிலேட் பண்ணிக்கலாம். அடுத்து இஷ்யூக்கு ஏத்த மாதிரி நான் சொன்ன மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்க போறீங்க. ஃபைனலி இது அட்வொகேட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஏரியா. என்னன்னா, நமக்கு விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வந்து ஒரு 5 5 பேஜ் 6 6 பேஜ் கொஞ்சம் பெருசாவே நிறைய இடத்துல வரும்.
ஆனா நம்ம நம்மளோட ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லைன்னா ரிட்டன் ஆர்குமெண்ட் லாஸ்ட்ல போடுவோம்ல, அந்த டைம்லயோ மொத்த எவிடன்ஸையும் நம்ம எடுக்க மாட்டோம். என்ன பண்ணணும், நமக்கு ஹைலைட்டடா எந்த ஏரியா தேவையோ அந்த ரெலவெண்ட் ஏரியாவை மட்டும் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறமா டிராஃப்டிங்ல ஃபில் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, இதெல்லாம் ரொம்ப பேசிக்ஸ். இத நம்ம இப்ப இந்த ஃபேக்ட்ஸ்க்கு அப்ளை பண்ண போறோம். என்ன பண்ண போறோம் இப்ப என்ன உங்களுக்கு டாஸ்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா, we have to prove the intention of the accused. ஒரு ஃபேக்ட், அக்யூஸ்டுக்கு இதுதான் இன்டென்ஷன் அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ணணும்னா இந்த எக்ஸாம்பிள் படி எதெல்லாம் எடுத்து வருவீங்க அப்படின்னு சொல்லணும். ஓகே, இங்க 4 விட்னஸ் இருக்காங்க. அந்த 4 விட்னஸுமே நிறைய ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. எல்லாமே இன்டென்ஷன் ஆஃப் த அக்யூஸ்ட பத்தி மட்டும் தான் சொல்றாங்க. சோ இதுல நீங்க எப்படி வந்து ப்ரூவ் பண்ணுவீங்க அப்படின்னா, எந்த விட்னஸ் ரொம்ப கரெக்டா அந்த இன்டென்ஷன் இல்ல சார், இவன் காலையிலேயே வந்து அந்த அந்த பொண்ணை கொல்லணும்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான், ஏதோ ஒரு மர்டர்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அவர் சொல்ற விஷயங்கள் ஒன்னொன்னா கல் அவுட் பண்ணி விட்னஸ் 1 இதை சொன்னாங்க, விட்னஸ் 2 இதை சொன்னாங்க, விட்னஸ் 3 இதை சொன்னாங்க அப்படின்னு லைனா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதெல்லாம் என்னது எவிடன்ஸ். இந்த எவிடன்ஸ் எதுக்கு கீழே ரெலவென்ட்? செக்ஷன் 14 ஆஃப் த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், செக்ஷன் 12 ஆஃப் த பிஎஸ்ஏ பாத்தீங்கன்னா ஒரு இன்டென்ஷனை ப்ரூவ் பண்ணக்கூடிய ஃபேக்ட்ஸை நீங்க இதுல ரெலவென்ட் ஃபேக்ட்ஸ் கொண்டு வந்து கோர்ட் முன்னாடி ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. சோ பேசிக்கலி ஒரு எவிடன்ஸ், அதுக்கான ரெலவென்ட் செக்ஷனு, இதனாலதான் நான் கோர்ட் முன்னாடி கொண்டு வர்றேன் இந்த எவிடன்ஸ அப்படின்ற கான்பிடன்ஸ் நமக்கு இருக்கணும். சோ எவிடன்ஸ் அண்ட் ரெலவென்சிய நம்ம பிரிக்கவே கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இப்போ மார்ஷலிங் கத்துக்கிட்டீங்க. மார்ஷலிங்னா என்னது? அரேஞ்ச் பண்றது. ஒரு எவிடன்ஸ் அழகா அரேஞ்ச் பண்ணிடுவீங்க. இத்தனை காலமா அதுதான் பண்ணிட்டு இருந்தீங்க. நம்ம ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்ல அதுதான் ஃபுல்லா பண்ணோம். சோ உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்திருக்கா? ஆல்ரெடி பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கா இல்லையா? ஆமாவா இல்லையா கேட்கலையே. சோ அது ஈஸியா பண்ணிடுவீங்க. அப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்ரிசியேஷன் ஆஃப் த எவிடன்ஸ். இதுதான் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்ல ரொம்ப முக்கியம். ஜட்ஜ் ஆனாலும் ரொம்ப முக்கியம். அட்வொகேட் எந்த லைன்ல பாக்கணும்னா, நான் என்ன சொன்னா ஜட்ஜ் இந்த எவிடன்ஸ முக்கியமா எடுத்துக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணுவார். ஏன்னா அட்வொகேசியே எப்படின்னா, நான் எந்த ஆங்கிள் போக்கஸ் பண்ணனா அதை ஜட்ஜ் கேட்பாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். we don't have all day. மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ஸ், சப்பார்டினேட் கோர்ட்ஸ், அங்க கூட எங்கேயுமே சரி, ஹைகோர்ட் சொல்லவே தேவையில்ல, அட்மிஷன் அந்த டைம்குள்ள நம்ம வாங்கலன்னா முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? சுப்ரீம் கோர்ட் அதை விட ரொம்ப கம்மி டைம் தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்ப மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் தே வில் ப்ரொவைட் யூ ஆம்பிள் டைம். ஆனா நீங்க நார்மலா கரெக்டா பேசினா தானே, கதை பேசினா எங்க விடுவாங்க? சோ எப்படி நீங்க போக்கஸ் பண்ணணும் அப்படின்னும் போது எந்த எவிடன்ஸ் எல்லாம் நம்ம ரிலையபிலிட்டி காமிக்கணுமோ அதை நீங்க போக்கஸ் பண்ணணும். சோ ஸ்டார்டிங் அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ்னா என்னது? இந்த எவிடன்ஸ் ரிலையபிளா, ட்ரஸ்ட் வர்த்தியா? சரிப்பா, என்கிட்ட இந்த எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு, ஃபர்ஸ்ட் அதை அரேஞ்ச் பண்றேன், அது பேர் மார்ஷலிங். அடுத்து இந்த எவிடன்ஸ் எல்லாம் ரிலையபிளா கரெக்டா எடுத்துக்கலாமா, ட்ரஸ்ட் வர்தினஸ் இருக்கா அப்படின்னு பாக்குற ஸ்டேஜுக்கு பேரு தான் அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ். இதுக்குதான் வந்து உங்களுக்கு நிறைய மார்க் இருக்கு ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்ல. சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இவ்வளோ நேரம் எவிடன்ஸ் பத்தி தான் பேசுறோம். அப்ப எவிடன்ஸ்னா என்னன்னு தெரியணும்ல. எவிடன்ஸ்னா எங்க டிஃபைன் பண்ணிருக்காங்க? செக்ஷன் 3ல பேராஸ் நம்பர் தான் நமக்கு இருக்கு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல. பட் இப்போ உங்களுக்கு பிஎஸ்ஏல 2 clause 1E எவிடன்ஸை டிஃபைன் பண்ணிருக்காங்க. செக்ஷன் 3 ஆஃப் தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல டிஃபைன் பண்ணிருக்காங்க. எவிடன்ஸ்னா என்னன்னா, ஓரல் எவிடன்ஸ் ஃபர்ஸ்ட் பேராவும் செகண்ட் பேரால டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸும் கொடுத்திருந்திருப்பாங்க. நம்ம எவிடன்ஸ் கிளாஸ் பார்க்கும்போது இன்னும் டீடைல்டா பார்க்கலாம். ஒரு விட்னஸ் கோர்ட் என்கொயரிக்காக என்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் ஓரல் எவிடன்ஸ். கோர்ட்டோட எக்ஸாமினேஷனுக்காக என்ன டாக்குமெண்ட்லாம் நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்களோ, பீட் எலக்ட்ரானிக் ரெக்கார்டு ஏதாவது இருந்தாலும் அது டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் சொல்லிட்டாங்க. ஆனா இங்க என்ன கொஸ்டின்னா, ஒரு வாட்ஸ்அப் சாட் இருக்கு, அதை எப்படி நான் போய் ப்ரொடியூஸ் பண்ண போறேன்? ஒரு வெப்சைட் இருக்கு, அதை எப்படி நான் கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ண போறேன்? ஒரு போன் கால் இருக்கு, அதை எப்படி நான் ப்ரொடியூஸ் பண்ண போறேன்? இதெல்லாம் ரியல் டிஃபிகல்டிஸ். சோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப பார்க்க போறது புக்கிஷ் தான் 200%. புக்கு எதுக்கு? புக்கிஷ் எல்லாம் தேவையில்லை. ஆனா புக் இல்லாம ஒரு அட்வொகேட்டாவது போய் ஆர்கியூ பண்ண முடியுமா? புக் இல்லாம ஒரு ஜட்ஜாவது உட்கார முடியுமா? சோ ஃபர்ஸ்ட் we will master the concepts and then we will go to the practical seminar. Okay, now இது 2 டைப் ஆஃப் எவிடன்ஸ் இருக்கு. உங்க எல்லாருக்குமே ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. இப்போ இந்த எவிடன்ஸுக்குள்ள வர்றது அத்தனையுமே நான் கொண்டு போய் கோர்ட்ல கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. இப்போ ஒரு வீட்டுக்குள்ள போகணும், எப்படி நீங்க வீட்டுக்குள்ள போவீங்க?
வாசல் வழியாதான் நம்ம போகணும். ஓகேங்களா? விஜய் கில்லியில போன மாதிரி மேலாம் நம்ம வீட்டுல ஓட்ட இருக்காது, குதிய முடியாது. ஓகே, சோ அந்த வாசல் வழியா எப்படி போக முடியுமோ அதே மாதிரி கோர்ட்டுக்கு எவிடன்ஸ் இந்த எவிடன்ஸ்லாம் தான் கொண்டு வரணும், இதுதான் வாசல் அப்படின்னு சொல்ற செக்ஷன் தான் செக்ஷன் 5 அண்ட் செக்ஷன் 3 ஆஃப் பிஎஸ்ஏ. எல்லா எவிடன்ஸையும் கொண்டு வராதீங்க சார், ஒன்லி ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூக்கு ரெலவெண்டா இருக்கணும். ஒண்ணு என் ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூ என்ன பிரச்சனையோ அதுக்கு டைரக்டா சம்பந்தப்பட்டதா இருக்கணும், இல்ல ரெலவென்ட் ஃபேக்ட்ஸுக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கணும். சோ எவிடன்ஸ்க்கு ரெலவென்சி இருக்கணும். எதெல்லாம் ரெலவென்ட்? குட். சோ ரெலவென்ட் என்னது? ஒருத்தருக்கு இப்போ உங்க அம்மாக்கு ஒரு விஷயம் முக்கியமா இருக்கும், உங்க அப்பாவுக்கு ஒரு விஷயம் முக்கியமா இருக்கும், உங்களுக்கு ஒரு விஷயம் முக்கியமா இருக்கும். கரெக்டா? வி ஆர் சேம் ஃபேமிலி, பட் உங்க ஃப்ரெண்டுக்கு வேற ஒரு விஷயம் முக்கியமா இருக்கும். சோ இட் சேஞ்சஸ் ஃப்ரம் ஃபேஸ் டு ஃபேஸ். எது ரெலவென்ட்ங்கிறது எங்கேயுமே டிஃபைன் பண்ணாம விட்டுட்டா ஒருத்தர் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறது இன்னொருத்தருக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் ஏதாவது சொல்லுங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு படிக்க வேணாம், இட்ஸ் சண்டே, சோ வி கேன் டிஸ்கஸ் ஆஸ் வெல். ஆன்லைன்ல கூட சொல்லலாம், எனக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. என்ன இல்ல சொல்லுங்க ஜீவன் சார். செல்போன். செல்போன் உண்மையா சொல்லிட்டாங்கப்பா. டைமிங்க்கு சாப்பாடு ரொம்ப முக்கியம். ஐயோ சிந்தாமணி, என் மனச படிச்சுட்டீங்க. டைமுக்கு சாப்பாடு இல்ல, சண்டே இன்னைக்கு நல்ல சாப்பாடு. நான் காலையிலே போன் பண்ணி சொன்னேன், எனக்கு மீன் குழம்பு கண்டிப்பா கொடுத்து அனுப்பிச்சிடணும், இல்லன்னா அப்புறம் நான் வெளியே போய் சாப்பிட்டுருவேன் அப்படின்னு மிரட்டிட்டு வந்திருக்கேன். சோ சாப்பாடு ரொம்ப முக்கியம். வேற யாருக்காவது வேற ஏதாவது? நம்ம லா எக்ஸ்பர்ட்ஸ் கிளாஸ் மேம். ஐயோ யார் அந்த தெய்வம்? தேங்க்யூ தேங்க்யூ. நீங்க வாலெட், காசு முக்கியம், வாலெட் மறந்துட்டு வெளில போயிடக்கூடாது. தூக்கம் மேம், சோறு கூட வேணாம், தூக்கம். தூக்கம். ஐயோ நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு இம்பார்ட்டன்டா தெரியுது. என் லைஃப் டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கு. லா எக்ஸ்பர்ட் கிளாஸ், அது என் வேலை. அடுத்து சாப்பாடு கண்டிப்பா வேணும், வெளியே போனா காசு வேணும், தூக்கம் வேணும். ஆனா இதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குதுல்ல. கரெக்ட். ஓகே, சோ இந்த மாதிரி இட் சேஞ்சஸ் ஃப்ரம் ஃபேஸ் டு ஃபேஸ். அப்போ ஒரு கோர்ட்டுக்கும் இந்த எவிடன்ஸை தான் நான் எடுத்துப்பேன், இதுதான் ரெலவென்ட். ஜட்ஜ் மைண்ட பொறுத்து இருந்தால் என்ன ஆகும்? That discretion will be fatal to the entire prosecution, entire case system ruin ஆயிடும். அதனாலதான் செக்ஷன் 5ல இருந்து செக்ஷன் 55 ஆஃப் தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், செக்ஷன் 3ல இருந்து செக்ஷன் 50 ஆஃப் தி பிஎஸ்ஏ வரைக்கும் நாங்க சொல்றதுதான் சார் ரெலவென்சி அப்படின்னு ஒரு சாப்டர் கொடுத்திருக்காங்க. இது பெரிய சாப்டர், படிக்கிறது கஷ்டம்னு நினைச்சீங்கன்னா கான்செப்ட் கிளஸ்டர்ஸா போட்டா ஈஸியா படிச்சிடலாம். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ இந்த மாதிரி ரெலவென்சி. ஓகே, எதுக்கு நான் ரெலவெண்டா கொண்டு வரணும்? ஏன்னா நம்ம இஷ்டம் தானே. கோர்ட்ல போயிட்டு நான் ரெலவெண்டே இல்லாத ஒரு விஷயத்த கூட சொல்வேன், ஏதாவது ஒண்ணு சொல்வேன். அப்ப ஜட்ஜ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்ஷன் 136 ஃபர்ஸ்ட் பேரா ஆஃப் தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இல்ல 141 பிஎஸ்ஏ படி நீங்க ஒரு எவிடன்ஸ் கொண்டு வந்திருக்கீங்களா சார், ஹவு இட் இஸ் ரெலவென்ட் டு த பர்டிகுலர் கேஸ்னு கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? சோ ஒரு அட்வொகேட்டா ஃபர்ஸ்ட் கோர்ட்டுக்கு கொண்டு போகும்போது அந்த எவிடன்ஸ எது ரொம்ப முக்கியம், அது எப்படி ரெலவென்ட்னு உங்களுக்கு தெரியணும். ஏன்னா எல்லா பிராக்டிக்கலா எல்லாத்தையும் இந்த அளவுக்கு கேக்குறாங்களான்னு கேட்டா கேட்க மாட்டாங்க, மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. they will accommodate, but as an advocate we have to know that. Okay, so judge has the power to question on relevancy, important MCQ area. இந்த செக்ஷனை ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருப்பாங்க. Power of question to power of judges to question during trial அப்படிங்கிறது வந்து ப்ரீவியஸ் இயர்ல 2-3 தடவை கேட்ட கொஸ்டின். ஓகே, மெயின்ஸ்ல. சோ 136லயும் 141 பிஎஸ்ஏல என்ன கேட்பாங்க, எவிடன்ஸ் கொடுத்திருக்கீங்க சரி, ஹவு இட் இஸ் ரெலவென்ட் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். உடனே நீங்க இந்த செக்ஷன் 5, நான் என்ன சொல்றேன், செக்ஷன் 5ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ரெலவென்சி, அதுதான் ரெலவென்ட் கொண்டு வாங்கன்னு சொல்லுது. அதனால 6 தாண்டி 5ல இருந்து தான் நான் எடுத்துப்பேன். சோ செக்ஷன் 5 to 55 கீழே எங்க ரெலவென்ட், செக்ஷன் 3 to 50 கீழே எங்க ரெலவென்ட் அப்படின்னு நம்ம பாக்குறது தான் ஃபர்ஸ்ட் டாஸ்க். ஓகே, சரி, இந்த டாஸ்க நான் பார்த்துட்டேன். இந்த ஜென்ரலி ஒரு ஜட்மெண்ட் ரைட்டிங் ஆக இருக்கட்டும், நான் ஆர்கியூ பண்ண போறதாக இருக்கட்டும், என்னென்ன ஸ்டெப்ஸ் நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இண்டிகேட் த ரெலவென்சி, ரெலவென்சி எங்க இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அடுத்து பாத்தீங்கன்னா அட்மிசபிலிட்டி, எதெல்லாம் சம்பந்தம் இருக்கோ
அது எல்லாத்தையும் நான் கோர்ட்டு கொண்டு வரலாம். அதெல்லாம் கோர்ட்டு கண்டிப்பா ஒத்துக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒருத்தர் வந்து போலீஸ் கஸ்டடியில இருக்காரு, போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு நான் தான் இந்த கொலையை பண்ணேன்னு சொல்லியிருக்காரு. வேற எதுவுமே அவர் சொல்லல. இந்த மாதிரி ஏதாவது 4-5 விஷயம் ஏதாவது சொல்லியிருக்காரு. போலீஸ்க்கும் தெரியும் இவர் தான் கொலை பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயம்லாம். இவர் போலீஸ் கிட்ட கொடுத்த கன்ஃபெஷன் ரெலவெண்டா நமக்கு? No, ma'am. நோ மேம். No, ma'am. ஹிஸ்டரி ஆஃப் ஃபேக்ட் இருந்தா ரெலவெண்ட் மேம் அண்டர் செக்ஷன் 2. அட்மிசிபிளான்னு கேட்கல, ரெலவெண்டான்னு கேட்டேன். Relevant, ma'am. Relevant. கொலை செஞ்சாரா இல்லையான்னு டிசைட் பண்றதுக்கு இது வந்து சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான், ரெலவெண்ட். ஆனா அட்மிசிபிளான்னு கேட்டீங்கன்னா இன்அட்மிசிபிள். டிஸ்கவரி ஆஃப் நியூ ஃபேக்ட் லீட் பண்றாங்கன்னா அட்மிசிபிள். அது என்னன்னு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ ரெலவென்சி வேற, அட்மிசிபிலிட்டி வேற. இது ரெண்டும் வேற அப்படின்றதே ஒரு மெயின்ஸ் கொஸ்டின். இன்னைக்கு நம்ம பாக்குறது, இன்னைக்கு கிளாஸ் நீங்க பாத்தீங்கன்னா போதும் 25 மார்க்ஸ் உங்க பாக்கெட்ல. மீன்ஸ்ல 25 மார்க்ஸ் சும்மாவா? அதுதான் உங்களை டிசைட் பண்ணும் உள்ள இருக்கிறீங்களா இல்லையான்னு. சோ டுடேஸ் கிளாஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ அட்மிசிபிலிட்டி ஆஃப் எவிடன்ஸ அடுத்து நம்ம பார்க்கணும். சரிப்பா, இது அட்மிசிபிள். இப்போ எடுத்துக்கோங்க, நிறைய டைப்ஸ் ஆஃப் விட்னஸஸ் இருக்கு. ஒருத்தர் வந்து மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒரு டையிங் டிக்ளரேஷன் கொடுக்குறாரு. இல்ல டையிங் டிக்ளரேஷன் மத்தவங்க கிட்ட கூட நம்ம கொடுக்கலாம். தேர்ட் பார்ட்டி யாரோ ஒருத்தர் வராங்க, அவங்க கிட்ட சொல்லிட்டு செத்து போயிடுறாரு. இப்ப இது ரெண்டுக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜா? கிடையாது. No, ma'am. சூப்பர். சோ ஃபர்ஸ்ட் என்னது, நம்ம என்ன எவிடன்ஸ் பாக்குறோம், அதை அரேஞ்ச் பண்றோம். அப்ரிசியேஷன் வரும்போது ரெலவெண்டா இருக்கான்ற அந்த கேட்டுக்குள்ள கொண்டு வரும். உள்ள கொண்டு வந்தோன்னே இவன் நல்லவனா இல்லையான்னு அட்மிசிபிலிட்டி பாக்குறோம். அட்மிசிபிள் ஆன உடனே அதோட வெயிட்டேஜ் என்னது, கிரெடிபிலிட்டி என்னது, இது எவ்வளவு நம்பலாம் அப்படின்ற ஸ்டேஜ் இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு பேரு தான் அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ். ரிலையபிலிட்டி, கிரெடிபிலிட்டி, இதை எடுத்துக்கலாமா வேண்டாமா. ஒரு ஒரு டிகிரி இருக்கு பாத்தீங்களா, அந்த டிகிரியை கொண்டு வந்து மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொடுத்தது ஃபர்ஸ்ட் டிகிரி, எஸ் அது முக்கியமா நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து மத்தவங்க கிட்ட சொன்னது அதை விட கொஞ்சம் கீழே, எஃப்ஐஆர் வந்து அதை விட கொஞ்சம் கீழே அப்படின்னு ஒரு ஹைரார்கி நம்ம போடுறோம் பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ். சரி, இந்த எவிடன்ஸை மட்டும் வச்சு யூஸ் கிடையாது. இந்த எவிடன்ஸ்னால என்ன ஃபேக்ட்ஸ் ப்ரூவ் ஆகுது அப்படின்றத கண்டிப்பா உங்க ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்ல நீங்க லாஸ்டா எழுதணும். அது ப்ரூவ் ஆயிருக்க ஃபேக்ட்ஸை வச்சு நீங்க அந்த இஷ்யூக்கு என்ன டெசிஷன் எடுக்கிறீங்க. சோ இது மட்டும் உங்க ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்ல இருந்தாலே 200% ஐ வில் டெல் யூ வில் டாப் த ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங். எவிடன்ஸ், அதோட ரெலவென்சி, அதுக்கு அடுத்து அது அட்மிசிபிளா இல்லையா, அடுத்து அப்ரிசியேஷன் எந்த டிகிரி, இதை வச்சு மட்டும் நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாமா இல்ல கொராபரேட் பண்ணி கொடுக்கணுமா எப்படி அப்படின்றத சொல்லுவீங்க. அடுத்து அது என்ன ஃபேக்ட்ஸ் ப்ரூவ் பண்ணுது, ஃபைனலி யுவர் டெசிஷன். திஸ் அப்ளைஸ் ஒன்லி டு கிரிமினல் கேஸா, சிவில் கேஸ்? நிறைய பேர் எவிடன்ஸ் எடுத்தோடனே கிரிமினல் கேஸ் தான் மைண்டுக்கு வரும், அதுதான் நல்ல எக்ஸாம்பிளா வரும். பட் எவிடன்ஸ் இஸ் காமன் ஃபார் சிவில் as well as கிரிமினல். சோ இதுதான் உங்களோட ஃப்ளோ ஆக இருக்கும். மார்ஷல், ரெலவென்சி, அட்மிசிபிலிட்டி, அப்ரிசியேஷன், ப்ரூஃப் அண்ட் யோர் டெசிஷன். இந்த லைன்ல திங்க் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் எழுதுங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு டைப் ஆஃப் எவிடன்ஸையும் அப்ரிஷியேட் பண்ண போறோம். நீங்க தான் எனக்கு சொல்ல போறீங்க. ஓகே, யூ ஹேவ் லைட்டட் அப் டுடேஸ் கிளாஸ். கம் சிட். அவ்வளவு கோட் போட்டதுரா, குட். சோ கம்மிங் டு அப்ரிசியேஷன் ஆஃப் ஓரல் எவிடன்ஸ். ஒரு ஓரல் எவிடன்ஸ் இருக்கு, அதை எப்படி நீங்க அப்ரிஷியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சீஃப் எக்ஸாமினேஷன்ல தான் ஹோல் ஸ்டோரி தெரிய வரும். கிரிமினல் கேஸாக இருந்தால் சீஃப் எக்ஸாமினேஷன் டைரக்டா பாக்ஸ்ல ஏறி நீங்க கோர்ட்ல வந்து என்ன கதை நடந்ததுன்னு எல்லா கதையும் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. இதே சிவில் கேஸாக இருக்கு அப்படின்னும் போது அபிடவிட் போட்டு ஃபுல் கேஸையும் சொல்லிடுவீங்க. ஓகே, இப்போ இந்த சீஃப் எக்ஸாமினேஷன் அவங்க சொல்ற ஓரல் எவிடன்ஸ் அது உண்மைன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அடுத்தது சோ குறுக்கு விசாரணை பண்ணும்போது, கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது அவங்க அன்கோவர்ட்டடா இருந்தாங்க, அன்ரிப்போர்ட்டடா இருந்தாங்க, சொல்றத கரெக்டா சொல்லிட்டாங்க. ஒரு ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்ல நீங்க இந்த மாதிரி தான் எழுதணும். ஃபர்ஸ்ட் விட்னஸ் வந்தாங்க, சீஃப்ல இதெல்லாம் சொன்னாங்க, அதை கிராஸ்லயும் அன்கோவர்ட்டா ப்ராப்பரா இருந்தாங்க ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்ல சொல்லுவீங்க. இதே அட்வொகேட் நீங்க பிராக்டிகலா இருந்தா என்ன பண்ணும், உங்க விட்னஸ் அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணி நம்ம கொண்டு போனோம், வேற வழி இல்ல. ஓகேங்களா? லைக் தட் we have to face the trial. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெஸ்டிமனி ஆஃப் அதர் விட்னஸஸ். இவங்க தான் ஒரு விட்னஸ் இருக்க மாட்டாங்க. இஃப் தேர் ஆர்
அதர் விட்னஸஸ். அந்த அதர் விட்னஸஸ் இவங்களை பத்தி என்னென்ன கரெக்டா சொன்னாங்க, இவங்களோட ஒத்து போறது என்னென்ன அப்படின்றது எல்லாத்தையுமே கல் அவுட் பண்ணி நீங்க நெக்ஸ்ட் உங்க ஆர்குமெண்ட்லயோ உங்களோட ஜட்ஜ்மெண்ட்லயோ எழுதணும். சப்போர்ட்டிங் கண்டிப்பா. அடுத்து பாத்தீங்கன்னா இத சப்போர்ட் பண்ற மாதிரி டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இருக்கும். ஓரல் எவிடன்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்கல்ல, அதை சப்போர்ட் பண்ற மாதிரியே இருக்கும். எப்படி 138 கேஸ்ன்னு வச்சுக்கோங்க. சார் இத்தனாம் தேதி நான் லோன் கொடுத்தேன் சார், அந்த லோனுக்கு வந்து இங்க பாருங்க இவங்க வந்து ரீபே பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு செக் கொடுத்துருக்காங்க. சோ இவங்க ஓரலா சொன்னதை எது சப்போர்ட் பண்ணுது? அந்த செக் டாக்குமெண்ட்ரி சப்போர்ட் பண்ணுது. அடுத்து நான் டிமாண்ட் நோட்டீஸ் அமிச்சேன் சார், டிமாண்ட் நோட்டீஸ். அதுக்கப்புறம் ரிசிப்ட் இது ப்ராமிசரி நோட்டா இருந்தா ப்ராமிசரி நோட்டு, எஃப்ஐஆரா இருந்தா கம்ப்ளைண்ட் வந்து சொல்லும் போது நான் எஃப்ஐஆர் கொடுத்தேன் சார், கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் சார், பாருங்க எஃப்ஐஆர் காப்பி. ஆனா எஃப்ஐஆர் யார் மார்க் பண்ணுவா? ஐஓ மேம். ஐஓ மார்க் பண்ணுவாங்க. ஓகே, அப்ப கம்ப்ளைண்ட் என்ன கொண்டு வருவாங்க காமிப்பாங்க? புகார் மனு, அந்த கம்ப்ளைண்ட் மேம் மார்க் பண்ணுவாங்க. கம்ப்ளைண்ட் கரெக்டா? சோ அந்த கம்ப்ளைண்ட். சோ ஒரு ஓரல் எவிடன்ஸ்க்கு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் ஏதாவது சப்போர்ட்டா இருக்கா, அது எல்லாத்தையுமே நம்ம கொண்டு வருவோம். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ப்ளீடிங்ஸை தாண்டி போக கூடாது. ஒரு சிவில் கேஸாக இருந்துச்சுன்னா நம்மளோட டிஸ்கஷன் எப்பயுமே இந்த பிளெயின்டிஃப் என்ன கேட்டார் அப்படின்றத நம்ம ஐடியால இருக்கணும். அதை தாண்டி எதுவுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை, டிஸ்கஸ் பண்ண கூடாது. ஓகே, சோ திஸ் இஸ் த ப்ராசஸ். இப்போ நம்மளோட எக்ஸாம்பிள் உனக்கு வந்துடலாம். நீங்க எனக்கு சொல்லுங்க, ஏ வந்து பியோட வீட்ல வந்து ஒரு தெஃப்ட் பண்ணிடுறாரு. தெஃப்ட் பண்ண உடனே பி வீட்ல தானே காணா போச்சு. ஏ பி ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. வேணா என்ன பேர் வச்சுக்கலாம்? ஆகாஷ். ஏ வந்து ஆகாஷ், பி பரதா. ஓகே, ஏ ஆகாஷ் வந்து பரத்தோட வீட்ல போயிட்டு என்ன பண்ணிடுறாரு? திருடிடுறாரு. பரத் உடனே டென்ஷன் ஆகி எஃப்ஐஆர் கொடுத்துடுறாரு. சரி, இதை எப்படி நீங்க எழுதுவீங்க? எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க உங்க ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்ல? இவ்வளவு நேரம் பேசணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் விட்னஸா வருவாரு பி, கம்ப்ளைனன்ட். அவங்கதான் வந்து ப்ராசிக்யூஷன் சைட் விட்னஸ் 1 ஆக இருப்பாங்க. அவங்க ஏறி என்ன சொல்ல போறாங்க? சார் யாரோ ஒருத்தர் திட்டாங்க சார், நான் உடனே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் சார். இப்ப இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது என்னது? டாக்குமெண்ட். சோ இந்த மாதிரி குட் ஓரல் எவிடன்ஸ், இந்த டாக்குமெண்ட் வந்து கூட சேர்ந்து நாங்க கொடுத்தோம், இந்த பாருங்க கம்ப்ளைண்ட் அப்படிங்கறதே ஒரு ப்ரூஃப். ஓகேங்களா? இப்ப நடுவுல நான் ரெலவென்சியை கனெக்ட் பண்ணணும்னு சொன்னேன்ல. எப்பயுமே ஒரு டிரான்சாக்சனோட சேர்ந்த ஆக்ட் இஸ் ரெலவென்ட் அண்டர் ரெஸ்ஜெஸ்டேன்னு சொல்லுவாங்க. ரெஸ்ஜெஸ்டே பத்தி தெரியலன்னா கவலைப்படாதீங்க, நம்ம அடுத்து எவிடன்ஸ் ஆக்ட் கிளாஸஸ் தான் வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்ல எவிடன்ஸ் ஆக்ட் முடிச்சிருவோம். சோ ரெஸ்ஜெஸ்டேனா சேம் டிரான்சாக்சன் நடக்குது. நான் இப்ப நேரா வரேன், வந்துட்டு யாரையோ அடிக்கிறேன், அடிச்ச உடனே ஐயோ வலிக்குதுன்னு அவங்க ஓடுனாங்க வெளியே அப்படின்னா நான் அடிச்சது ஒரு அஃபென்ஸ். வெளியில அடிபட்டு ஓடும் போதே இவங்க வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஓடுனாங்க பாத்தீங்களா, அது சேம் டிரான்சாக்சன் இருக்கு. அப்படியே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அதுவும் சேம் டிரான்சாக்சன். சோ இந்த மாதிரி நடந்த உடனே அவர் என்ன பண்ணாரு? இமீடியட்லி வெண்ட் அண்ட் லாஸ்ட் எஃப்ஐஆர் அப்படின்னும் போது அக்கார்டிங் டு செக்ஷன் 6 ரெலவென்ட். சோ எந்த கேட்டுக்குள்ள கோர்ட்டுக்கு கூட்டு போறீங்க? செக்ஷன் 6 ஆஃப் தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், செக்ஷன் 4 ஆஃப் த பிஎஸ்ஏ. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டும் பிஎஸ்ஏவும் இந்த ரெலவென்சி எப்படி இருக்குன்னா மேக்ஸிமம் 2 மைனஸ் பண்ணிக்கோங்க. சோ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 6னா 2 மைனஸ் பண்ணி உங்களுக்கு 4 வந்துரும். ஓகேங்களா? சோ ஸ்பான்டேனியஸா இருக்கிறதுனால சேம் டிரான்சாக்சன்ல இருக்கு. சோ அதனால ரெலவென்ட், நான் அதை பத்தி கொடுக்கலாம். ஓகே, இன்னொரு விஷயம், ஏதாவது ஒரு அஃபென்ஸ் நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறது ப்ரீவியஸ் கான்டக்ட். அந்த அஃபென்ஸ்க்கு அப்புறமா ஏதாவது நடக்கிறது சப்சிக்வெண்ட் கான்டக்ட். இப்ப அஃபென்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் தானே நான் போய் கொடுத்தேன், அப்ப அது என்னது? விக்டிமோட சப்சிக்வெண்ட் கான்டக்ட். சோ சப்சிக்வெண்ட் கான்டக்ட் எப்படி இருக்கு அத பத்தி நம்ம கொண்டு வந்து எவிடன்ஸ் கொடுக்கலாமானா கொடுக்கலாம். அது செக்ஷன் 8 and 6க்கு கீழே கொடுக்கலாம். 8 ஆஃப் தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், 6 ஆஃப் தி பிஎஸ்ஏ. சோ இந்த மாதிரி நீங்க லிங்க் பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி அரவிந்த் வந்து யாரு? அரவிந்தா? ஆகாஷ். ஆகாஷ் வந்து நம்ம பரத் வீட்டுல திருடினத இன்னொருத்தர் பாத்துட்டாரு. யாரு? சிக்கு என்ன பேரு? சித்ரா. சித்ரா பாத்துட்டாங்க. அவங்க உடனே வந்து விட்னஸா சொல்றாங்க, கிராஸ் எக்ஸாமின் எல்லாம் பண்றாங்க, ப்ராப்பரா இருக்காங்க. அப்ப அவங்கள என்ன பண்ணுவீங்க? சப்போர்ட்டிங் எவிடன்ஸா சேர்த்துக்குவீங்க. இந்த மாதிரி சப்போர்ட்டிங் எவிடன்ஸா எந்த செக்ஷன்ல சேர்த்துக்கலாம்? 157 and 160 ஆஃப் பிஎஸ்ஏ. இதுக்கு பேரு கொராபரேஷன். கொராபரேஷன்னா சப்போர்ட் பண்றது. இப்ப இன்னைக்கு நம்ம படிக்கிறது காலையிலே ஏஞ்சி இந்த இட்லி ஊத்தி இந்தம்மா சாப்பிடுமா, போய் படிச்சுட்டு வாமா அப்படின்னு நம்ம அம்மா எல்லாம் சப்போர்ட் பண்ணிருப்பாங்கல்ல. we take for granted. என்னைக்கு நம்ம தனியா போய் நம்மளே சமைச்சு சாப்பிடுறோமோ
அப்பதான் அம்மாவோட அருமை தெரியும். ஓகே, சோ லைக் தட் who are all supporting, that is corroborating. அந்த மாதிரிதான் இதுவும் 157 160 என்ன பண்ணுது, நமக்கு மத்த எவிடன்ஸோட சேர்த்து கொராபரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுது. ஓகேங்களா, டன். சோ தட் இஸ் த திங். இப்போ ஒருத்தர் சி சித்ரா பார்த்தாங்கன்னு நான் சொன்னேன், இதுக்கு என்னென்ன செக்ஷன் எல்லாம் கொண்டு வருவீங்க நீங்க உள்ள? நேரா பார்த்தேன் சார், பி வீட்டுல யாரோ ஒருத்தர் ஓடி போனாங்க, ஏதோ ஒரு திருட்டு நடந்திருக்க வாய்ப்புண்டு, ஓடி போனதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு ஓரல் எவிடன்ஸ். ஓரல் எவிடன்ஸ் It must be direct evidence under sections. சூப்பர், வெரி குட். சோ மேம் செக்ஷன் இது லாஸ்ட் இன் தேரி இது கொண்டு வரலாமா மேம்? இந்த சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்சஸ்ல எல்லாம் லாஸ்ட் இன் தேரின்னு ஒண்ணு கொண்டு வருவாங்கல்ல, எந்த ஒரு எவிடன்ஸ் மேம்? நம்ம பாப்போமே. இது வந்து Okay. நமக்கு எஸ் டைரக்டா யாராவது ஒருத்தர் ஓடி போனாங்க, அதை அவங்க நேரா பார்த்தாங்க அப்படின்றதுக்காக. லாஸ்ட் சீன் வந்து இப்போ ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க, கடைசியா இவன் கூட தான் நான் பார்த்தேன், அப்ப இவன் தான் ஏதோ பண்ணிருக்கணும், அவன் எக்ஸ்பிளைன் பண்ணாத வரைக்கும் இவன் தான் காரணம்ன்ற மாதிரி எடுத்துக்கிறதுலாம் லாஸ்ட் சீன் தியரி. இவன் திருட்டதை பார்த்திருக்கான், அவன் எடுத்து ஓடிட்டு போயிருக்கான். இது லாஸ்ட் சீன்ல நமக்கு வராது இல்லையா? ஓகே, லாஸ்ட் சீன் நம்ம வச்சிருக்கேன், அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். குட். ஆனா இதுக்கு அது வராது. ஓகே, சோ சித்ரா என்ன பாத்துருக்காங்க, யாரோ குதிச்சு ஓடி போறதை பாத்துருக்காங்க. அது என்ன லாஸ்ட் சீன், கடைசியா அந்த பொருளை சித்ரா தான் பாத்துச்சு அப்படின்ற மாதிரியா? கிடையாது, லாஸ்ட் சீன் வராது. ஓகேங்களா, ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, டைரக்டா அந்த சம்பவத்தை பாத்திருக்காங்க. சோ எந்த ஒரு விட்னஸுமே எப்படி இருக்க கூடாது, ஹியர் சேவா இருக்க கூடாது, டைரக்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னதுதான் செக்ஷன் 60 ஆஃப் யுவர் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், 65 ஆஃப் பிஎஸ்ஏ அப்படின்றத நீங்க கொண்டு வரணும். ஓகேங்களா, சோ சி யோடத நீங்க இது கூட லிங்க் பண்ணலாம். இப்போ ஒரு ஐடியா தான் மேம், ஒரு சின்ன டவுட் மேம். சொல்லுங்க மேம், 65 வந்து ப்ரூஃப் ஆஃப் சிக்னேச்சர் அண்ட் ஹேண்ட் ரைட்டிங் தானே மேம்? பிஎஸ்ஏல 65 வரல பாருங்க. 55 மேம். 55 ஓகே, டைப்போவா இருக்கும். தேங்க் யூ சோ மச். 55 நான் இங்க சேஞ்ச் பண்றேன், நீங்களும் உங்க நோட்ஸா இருந்தா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் தான் மனசுல இருக்கு, இது வந்து பார்த்து கம்பேரிசன்ல போட்டது. ஓகே, சோ ஏதாவது செக்ஷன் இருந்தா பாத்துக்கோங்க. ஓகே, 55 டன். சோ நம்ம வந்து நெக்ஸ்ட் போறோம். இப்ப ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் பாத்துருக்கோம். இன்ட்ரோடக்ஷன் இட் இஸ் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் ஒரு கிரிமினல் கேசஸ்ல கொடுப்பாங்க, இது கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்லயே லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், எஃப்ஐஆர் கண்டிப்பா இருக்கும், கம்ப்ளைண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், சார்ஜ் ஷீட் வித் மெமோ ஆஃப் எவிடன்சஸ், என்னென்ன லிஸ்ட் யாரெல்லாம் எவிடன்ஸ் வருவாங்க அப்படின்றது இருக்கும். இதெல்லாம் பிராக்டிக்கல் கிளாஸ்ல எப்படி இந்த டாக்குமெண்ட் இருக்கும்னு டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து நெக்ஸ்ட் நான் சொல்லி தரேன். ஓகே, சோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் விட்னஸஸ் 161 ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்லுவோம்ல, விட்னஸ் கிட்ட இருந்து வாங்குறது, அதோட அது வெயிட்டேஜ் இருக்கான்னு கேட்கல, அவ்வளவா இல்ல. ஆனா கொராபரேஷன் பண்றதுக்கு மத்ததோட சேர்த்து சொல்றதுக்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, எஸ். சோ அந்த ஸ்டேட்மெண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ரெஜிஸ்டர் காப்பி இருக்கும் வித் ஒப்பீனியன் ஆஃப் த டாக்டர். இந்த ஒப்பீனியன் ஆஃப் த டாக்டர்லாம் எதுக்கு உங்களுக்கு ஜட்மெண்ட் ரைட்டிங்க்கு முக்கியம்னா, சிம்பிள் இன்ஜுரியா இல்ல அது வந்து கிரீவியஸ் ஹர்ட்டா, அதுக்கேத்த மாதிரி தான் நீங்க சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணணும், அதுக்கேத்த மாதிரி தான் உங்களுக்கு மார்க்கும் கிடைக்கும். சோ அது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் சர்டிபிகேட், அப்புறம் வந்து விசேரா ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க, பயாலஜி ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க, சீராலஜி ரிப்போர்ட், கெமிஸ்ட்ரி ரிப்போர்ட், அப்சர்வேஷன் மகசர். அப்சர்வேஷன் இந்த மேல இருக்க ரிப்போர்ட் எல்லாம் கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா மேக்ஸிமம் கேசஸ்ல இருக்காது. இது சும்மா இருந்தா கொடுங்க அப்படின்றதுக்காக தான். ஆனா ஜட்மெண்ட் ரைட்டிங்ல அப்சர்வேஷன் மகசர் வரும். ஓகே, சோ எந்த செக்ஷனுக்கு கீழே சிஆர்பிசில அப்சர்வேஷன் மகசர் வருது அது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான் இப்போ. நெக்ஸ்ட் சீசர் மகசர், நான் போறேன் இதெல்லாம் சீஸ் பண்ண அப்படின்னு 2 பேரை வச்சு சைன் பண்ண சொல்லிட்டு இதெல்லாம் சீஸ் பண்ணன்னு லிஸ்ட் போடுவாங்க. ஆனா ஜட்மெண்ட் ரைட்டிங்ல என்ன ஆகும், அந்த சீசர் மகசர் ஹாஸ்டேலா மாறிடுவாங்க. அப்ப அந்த ஹாஸ்டேலா மாறினவங்களை எப்படி ட்ரீட் பண்ணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இது ஜட்மெண்ட் ரைட்டிங்ல மட்டும் இல்ல, நிஜமா கூட மேக்சிமம் என்ன பண்ணிடுறாங்க, ஹாஸ்டைலா மாறிடுறாங்க. நமக்கு அகேன்ஸ்டா சொல்றது மட்டும்தான் ஹாஸ்டைல் விட்னஸா, நம்ம கூட்டிட்டு வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்கிறவங்க கூட ஹாஸ்டைல் விட்னஸ் தான், எனக்கு தெரியல அப்படின்னு அவங்க சொன்னா கூட ஹாஸ்டைல் விட்னஸா மாறிடுவாங்க. சோ ஹாஸ்டைல் விட்னஸ் இல்லாத கேஸே எங்க இருக்காது, பிராக்டிகலி இருக்காது. அப்ப எப்படி அதை ஹேண்டில் பண்றது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா ரஃப் ஸ்கெட்ச் நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்து காமிக்கிறேன். அது எப்படி இருக்கும்னா, இந்த இடத்துல ஒரு கொலை நடந்துச்சு அப்படின்னும் போது ரைட் சைட்ல என்ன இருக்கு, லெஃப்ட் சைட்ல என்ன இருக்கு, எந்த சைட்ல இருந்து அக்யூஸ்ட் வரதை பார்த்தாங்க, சிசிடிவி கேமரா எங்க இருக்குன்றது முத கொண்டு இப்ப மார்க் பண்ணணும், அந்த ஆங்கிள மார்க் பண்ணணும். ஏன்னா ஜட்ஜுக்கு
இந்த கொலை எப்படி நடந்ததுன்னு தெரியாது. விட்னஸ் சொல்லுவான், ரைட்னு சொல்லுவான். அவனோட ரைட் ஜட்ஜோட ரைட்டா, அந்த கன்ஃபியூஷன் வரும்ல. அதை கிளாரிஃபை பண்றதுக்கு மட்டுமே we have this rough sketch. அப்போ ஜட்ஜுக்கு தெரியாத ஒரு ஏரியால அஃபென்ஸ் நடந்தா ரஃப் ஸ்கெட்ச். இந்த கொஸ்டின் ஓபன் கொஸ்டினா இருக்கட்டும், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. இதே ஜட்ஜ் ரூம்ல நடக்குது, இல்லனா கோர்ட்ல நடக்குது ஒரு அஃபென்ஸ். கோர்ட்ல எல்லாம் அஃபென்ஸ் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா, I have seen an offense which happened in Egmore court. ஜட்ஜ் முகலாம் ரத்தங்க வரும்போது. ஓகே, லைக் தட் இட் ஹேப்பன் ஒன்ஸ். நான் அப்ப வந்து 4th என்னவோ படிச்சுட்டு இருந்தேன், அப்போ நடந்தது. ஓகே, ஆனா இப்ப ரீசெண்டா எதுவும் நடக்குது ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க தெரியல, பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங். ஓகே, சோ அந்த மாதிரி ஜட்ஜுக்கு தெரிஞ்ச ஏரியால நடந்ததுன்னா ரஃப் ஸ்கெட்ச் தேவையா? தேவையில்ல மேம். மேம் தேவை இருக்கும் மேம். ஏன்னா அந்த கேஸ் அவங்க விசாரிக்க போறது இல்லல்ல. ஃபியூச்சர்ல இருக்கவங்களுக்கு அது ஒரு இதுவா இருக்கு, ரெஃபரன்ஸா இருக்கும். கரெக்ட் கரெக்ட். யூசுவலி வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா வி கோ ஃபார் அப்பீல். அதே ஜட்ஜ் தான் இருப்பாங்கன்னு தெரியாது, அந்த ஜட்ஜு கிட்ட தான் வரும்னு தெரியாது. அதனால எப்பயுமே ரஃப் ஸ்கெட்ச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பாத்தீங்கன்னா போட்டோகிராஃப்ஸ் ஏதாவது இன்வால்வ்டா இருந்தா அந்த போட்டோகிராஃப்ஸ் கண்டிப்பா வைக்கணும். ஆனா இந்த போட்டோகிராஃப்ஸ் எல்லாமே எது கீழே வரும்? டிஜிட்டல் எவிடன்ஸ் கீழே வரும்ன்றனால நம்ம அந்த சர்டிபிகேட் 65B சர்டிபிகேட் எவிடன்ஸ் ஆக்ட்ல அது நம்ம வாங்கிட்டு போகணும். அதுக்கு ஆக்சுவலி நம்ம செப்பரேட்டா ஒரு கிளாஸ் வைக்கணும், யாரெல்லாம் கொடுக்கலாம் யாரெல்லாம் கொடுக்க கூடாது. இப்ப புதுசா மாட்ரிமோனியல் கேசஸ்ல எல்லாம் வந்து 65B சர்டிபிகேட் தேவையில்லை அப்படின்னு வந்து ஒரு ஹைகோர்ட் சொல்லிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் இல்ல. சோ அந்த விஷயம். நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு வாட்ஸ்அப் சாட் இருக்கு, அதை எப்படி எடுத்துட்டு போனா கோர்ட் ஒத்துக்கும். இதே வந்து ஒரு வெப்சைட் இருக்கு, அதை எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்னு ஒரு அட்வொகேட்டுக்கு டிஜிட்டல் எவிடன்ஸை எப்படி அனலைஸ் பண்ணலாம். ஒரு போட்டோகிராஃப வச்சு எந்த ஹைட்ல இருந்து அந்த போட்டோவை எடுத்தாங்கன்னு முதற்கொண்டு அந்த போட்டோகிராஃப்ல இருக்கும் டேட்டா. அது தெரிஞ்சாலே நம்ம நிறைய விஷயத்த சால்வ் பண்ணலாம். இப்போ ஒருத்த வந்து போட்டோ எடுத்தா அவன் தான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன ஹைட்னு கால்குலேட் பண்றதுக்கு இந்த போட்டோகிராஃபை எந்த ஹைட்ல இருந்து எடுத்திருக்காங்க, சோ அந்த ஹைட்டை வச்சு ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ டிஜிட்டல் எவிடன்ஸ்ல இருந்து ஒரு அட்வொகேட் என்னெல்லாம் டெசிஃபர் பண்ணி அவரோட ட்ரையலை லீட் பண்ணலாம் அப்படின்றது we will have a separate seminar. Okay, now next confession statement. இந்த மாதிரி எக்கச்சக்க லிஸ்ட் இருக்கு, இது அப்புறமா நீங்க ரீட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான விஷயத்தை மட்டும் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகே மேம், இந்த அரெஸ்ட் மெமோ இருக்குல்ல மேம், அரெஸ்ட் மெமோ இருக்கு சார், அது அது கீழ அந்த எவிடன்ஸ்லயே வந்துரும் மேம். மெமோ ஆஃப் எவிடன்ஸ்லயே சப்மிட் பண்ணிடலாமா, இல்ல தனியா ஸ்பெசிஃபிக்கா கொடுக்கணும் அரெஸ்ட்? அது நம்ம சப்மிட் பண்றது இல்லையே சார். அரெஸ்ட் மெமோ எல்லாமே சார்ஜ் ஷீட்டோட சேர்த்து நமக்கு கொத்தா தந்துருவாங்க சார் மேக்ஸிமம். ஓகேங்களா, அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் கொடுக்கறதா மேடம்? அவங்க தான் கொடுப்பாங்க. காப்பீஸ்ல வந்துரும் செட்டா. நம்ம கிட்ட இருக்கும், நமக்கு காப்பீஸ் கொடுப்பாங்கல்ல எல்லாமே, அப்ப அதோட சேர்த்து வந்துரும் கண்டிப்பா. ஓகே, எனக்கு தெரிஞ்சு ரிமாண்ட் டைம்லயே கொடுத்துறணும். ஓகேங்களா, 2 hours பிஃபோர் எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணிடணும், இல்லனா இது லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். ஓகேங்களா, இல்லீகல் அரெஸ்ட் ஆயிடும்னு. சோ நம்ம வேற இடத்துக்கு போக வேண்டாம், இப்ப திருப்பி நம்ம வந்து எவிடன்ஸ்க்கே வந்துருவோம். ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ எப்படி நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ண போறோம். நம்ம மேல பார்த்தது எல்லாம் ஓரல் எவிடன்ஸ், இப்ப பார்க்க போறது டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். சோ இந்த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் மார்க்கிங் ப்ராசஸ்ல தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. என்னென்ன டாக்குமெண்ட் இருக்குன்னு ஜென்ரலா கோர்ட்டுக்கு போட்டு அனுப்பிச்சிருவோமா, அதை தாண்டி ஃபர்ஸ்ட் நம்ம ஏறணும் பிளெயின்லயே நம்ம போட்டிருப்போம், என்னென்ன டாக்குமெண்ட்ன்றத போட்டிருப்போம். எக்ஸ்பெக்டட் டாக்குமெண்ட் ஃபியூச்சர்ல நான் போட போறதையும் தனியா நம்ம மென்ஷன் பண்ணிருக்கணும் கீழே. பட் நம்ம அந்த அஃபிடவிட் ப்ரூஃப் அஃபிடவிட் போடுறோம்ல நம்ம வந்து சிவில் கேசஸ்ல, அப்ப என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி நடந்தது இதான் இந்த டாக்குமெண்ட் ரெஃபர் பண்ணுவோம் இல்லையா. சோ சீஃப்ல தான் பேசிக்கா யாரு சொல்றாங்களோ அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்டை இந்தாங்க ஒரு டாக்குமெண்டா கொடுப்பாங்க. அப்பதான் வந்து என்ன பண்ணுவாங்க, மார்க் பண்ணுவாங்க. சோ இந்த மார்க்கிங் ப்ராசஸ் ஒன்ஸ் நான் மார்க் பண்ணிட்டேன்னா அந்த டாக்குமெண்ட் அட்மிசிபிளா. Admissibility should be decided by the judge. எஸ், சோ மார்க்கிங் இஸ் a மெக்கானிக்கல் ப்ராசஸ். நாங்க எடுத்துக்கிறோம், இந்த டாக்குமெண்ட் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, அதை நான் கண்டுக்கு எடுத்துக்கிறேன். ஆனா இது கரெக்டா தப்பான அதுக்கப்புறம் தான் ட்ரையல்ல எனக்கு தெரிய வரும், அதுக்கப்புறமா தான் அதை நான் டிசைட் பண்ணுவேன். ஓகேங்களா, சரி, ஒரு டாக்குமெண்ட் நான் மார்க் பண்ணவே இல்லை, அது ட்ரையல்ல வந்து மார்க் பண்ணாம இருக்கு ஒரு டாக்குமெண்ட், அதை ரிலை பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியுமா? இது ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. நோ மேம், கொடுக்க முடியாது. அன்மார்க் டாக்குமெண்ட் வச்சு நம்ம. ஆமா, ஏன்னா ஜட்ஜு கண்ணுக்கு தெரிஞ்சாதானே அந்த டாக்குமெண்ட்டை எடுத்து நீங்க கொடுக்க முடியும். மார்க் பண்ணலனா அது ஜட்ஜு கண்ணுக்கே தெரியலன்னு அர்த்தம். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन, உங்களுக்கு பிராக்டிஸோட ரிலேட் பண்ணி கேட்கக்கூடிய ஏரியாஸ். இது இன்டர்வியூலயும் கேட்பாங்க, இதுல நீங்க இன்ஃபார்ம்டா இருக்கணும். இப்ப நம்ம பவுன்ஸ் பேக் பண்ணிடுவோம். என்னன்னா
ஃபர்ஸ்ட் ஓரல் டெஸ்டிமோனி ரிகார்டிங் த டாக்குமெண்ட். இதுதான் சார் டாக்குமெண்ட். நான் 10 மணிக்கு போனேன், அவர்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் செல் போட்டேன், அது அந்த மாதிரி சொல்றாங்க பாத்தீங்களா. நான் இருந்தேன் சார் கூட, அவரும் சேர்ந்து தான் என்டர் பண்ணாரு, இவங்க 2 பேரும் தான் பேசிக்கிட்டாங்க அப்படின்னு இன்னொரு விட்னஸ். சோ ஓரல் அக்கவுண்ட்ஸ் ரிகார்டிங் அ டாக்குமெண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா அத பத்தி பேசணும். நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இட்செல்ஃப் மஸ்ட் பி ப்ரொடியூஸ்ட். சோ டாக்குமெண்ட் இட்செல்ஃப் ப்ரொடியூஸ் பண்ணணும். அடுத்து வேற ஏதாவது டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் டு சப்போர்ட் திஸ். இப்போ ஒரு சேல் அக்ரிமெண்ட் இருக்கு, அத சப்போர்ட் பண்றதுக்கு நமக்கு என்ன இருக்கும்? சில டைம் அக்ரிமெண்ட் ஃபார் சேல் இருக்குமா, லோன் நம்ம வாங்கின டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குமா, அதுக்கப்புறம் நான் ஓனரு அப்படின்றதுக்கு வேற என்னெல்லாம் நம்ம போடலாம்? ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ், பீஸ் ஆஃப் எவிடன்ஸ் தான், ஆனா இதெல்லாம் என்னது அதோட சேர்த்து உறுதிப்படுத்தும். சோ மெயின் டாக்குமெண்ட் கூட மத்த ஏதாவது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இருக்கா அப்படின்றதையும் பார்த்துட்டு, இது எல்லாமே சிவில் கேசஸா இருந்தா ப்ளீடிங்ஸை தாண்டி போக கூடாது. ஓகே, சோ இதுதான் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட், ஒரு டாக்குமெண்ட் நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரூவ் பண்ணணும்னா 2 விஷயம் ப்ரூவ் பண்ணணும். இது ஆல்ரெடி சொன்னதுதான். அந்த டாக்குமெண்டோட கண்டென்ட்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸிகியூஷன் ஆஃப் த டாக்குமெண்ட். இதுக்குள்ள இதுதான் இருந்தது. இப்போ உங்களுக்கு ஒரு லெட்டர், இன்டிமேஷன் லெட்டர், நோட்டீஸ் ஏதோ ஒன்று அனுப்புறோம்னு வச்சுக்கோங்க. அந்த நோட்டீஸ் அனுப்பிச்சோன்றதுக்கு கோர்ட்டுக்கு என்ன ப்ரூஃப்? அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் கொடுக்கணும். இப்ப நான் வந்து வெள்ளை பேப்பரை உங்களுக்கு வச்சு அனுப்பிச்சிட்டேன். இது கோர்ட் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சார் எனக்கு வந்து அது வெள்ளை பேப்பர் தான் சார், இவன் எதுவுமே சொல்லல சார் பிராதகி அப்படின்னு அவன் சொன்னானா, நான் கோர்ட்ல என்ன பண்ணுவேன்? அழகா டைப் பண்ணி நோட்டீஸ கொடுத்துருவேன். இது இவன் டினை பண்ணல, எதுவும் பண்ணல, அது பண்ணல சொல்லுவேன். ரிசீவ் பண்ண போஸ்டல் கவர் ஓகே, அதுக்குள்ள இருந்து ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து காமிக்கிறாங்க, கோர்ட் நம்புமா? நான் ஏடி கார்டு வச்சிருக்கேன் சார், தம்சத வச்சிருக்கேன் சார், இங்க பாருங்க எல்லாம் பாருங்க, அவன் இப்படி பண்றான், இது கோர்ட் எப்படி எடுத்துக்கோ என்ன பண்ணும்? We have to give a reply stating that all the matters and அதுக்குதான் என்ன பண்ணணும்னா, இது ஒரு கிரே ஏரியா. If an advocate sends like that and மீனா கொண்டு போய் கோர்ட் காப்பீஸ் வந்து சப்மிட் பண்ணுவாங்க, கொடுப்பாங்கல்ல. கோர்ட் சம்மன் கொண்டு எஃபிடவிட் ஆஃப் சர்வீஸ் வந்து கோர்ட் சம்மன் இல்ல நான் கேக்குறது, சிவில் கேसेसல நம்ம அனுப்புவோம்ல, சரி லீகல் நோட்டீஸ் ஓகேயா? சோ எதுக்கு நீங்க பிளாங்கா அனுப்பிச்சீங்கன்னு ஒரு ரிப்ளை பண்ணிடணும். என்ன நோட்டீஸ் வந்தாலும் ரிப்ளை பண்றதே உத்தமம். ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அத சொல்லதான் இத சொல்ல வந்தேன். ஓகேங்களா, அவ்வளவுதான். செக் கேसेसல இந்த பிராக்டிஸ ஃபாலோ பண்றாங்க மேடம் நிறைய அட்வொகேட்ஸ். செக் கேसेसல நீங்க சொன்ன மாதிரி தான் மேடம் நிறைய இடத்துல அனுப்புறாங்க. சார் எனக்கு கூட அப்படி ஒரு blank நோட்டீஸ் வந்துச்சு சார், அதனாலதான் நான் சொன்னேன் இந்த மாதிரியாவது நம்ம ரிப்ளை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ சார், டன். சோ கம்மிங் டு அப்ரிசியேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க எப்படி எதெல்லாம் உள்ள கொண்டு வருவீங்கன்னு நீங்க தான் சொல்லணும். ஓகேங்களா? A claims ownership of a property. ஓனர்ஷிப் எதுல ரிலை பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா gift deed வந்து ரிலை பண்றாங்க. சி தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்திருக்காரு. ஏக்கு ஒரு பேர் வச்சிடலாம். ஏ யாரு? அனு. ஓகேங்களா? அனுக்கு வந்து சி யாரு? சில ஒரு பேர் சொல்லுங்கப்பா. சிந்தாமணி. சிந்தாமணி. ஓகே, சிந்தாமணி தான் வந்து கிஃப்ட் டீட் கொடுக்குறாங்க அனுக்கு. ஓகேங்களா? இதுக்கு அட்டஸ்டிங் விட்னஸ் டிஇன்னு இருக்காங்க. அவங்க பேர் வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆயிடும். சோ டிஇன்னு அட்டஸ்டிங் விட்னஸ் இருக்காங்க. இந்த அட்டஸ்டிங் விட்னஸ் எக்ஸாமினும் பண்ணிடுறாங்க. அந்த ஒரிஜினல் கிஃப்ட் டீடையும் கொண்டு வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்க. இப்ப இதை எப்படி எல்லாம் ரிலேட் பண்ணீங்க? எப்படி ப்ரூவ் பண்ணீங்க? 67 கீழ இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஓரல் எவிடன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த ஓரல் எவிடன்ஸ்க்கு சப்போர்ட் பண்றது இந்தாங்க சார் கிஃப்ட் டீடுன்னு ஒரிஜினல்ல கொடுத்திருப்பாங்க. குட், ஒரிஜினல் டாக்குமெண்ட். சோ நான் கிஃப்ட் டீட பத்தி பேசியிருக்கேன், ஒரிஜினல் டாக்குமெண்ட் கொடுத்திருக்கேன். இது என்னத்த ப்ரூவ் பண்ணுது? கண்டென்ட்ஸ் ஆஃப் தி டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட்ல இதுதான் சார் இருக்குன்னு நான் பேசியிருக்கேன். அது கிராஸ் எக்ஸாமினேஷன் கரெக்டா இருந்துட்டேன், டாக்குமெண்ட்டையும் கொடுத்துட்டேன். சோ ப்ரூஃப் ஆன் தி கண்டென்ட்ஸ் ஆஃப் தி டாக்குமெண்ட் வந்து இங்க ப்ரூவ் ஆயிடுச்சு. அடுத்து என்ன ப்ரூவ் பண்ணோம்? எக்ஸிகியூஷன். சூப்பர். நீங்க வந்து டாக்குமெண்ட் இருக்கு சார், அது எக்ஸிக்யூட் ஆச்சா? அதுக்கு நம்ம யார கொண்டு வரணும்? அட்டெஸ்டிங் விட்னஸ். சோ டாக்குமெண்ட்ஸ், எந்த டாக்குமெண்ட்லாம் அட்டெஸ்டிங் விட்னஸ் வேணும்னு சொல்லியிருக்கோ அந்த டாக்குமெண்ட்லாம் 2 அட்டெஸ்டிங் விட்னஸ் இருப்பாங்களா? ஒருத்தரையாவது கூட்டு வந்து சொல்லவை அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 68 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அண்ட் 67 ஆஃப் பிஎஸ்ஏ. இதுபடி அட்டெஸ்டிங் விட்னஸும் வந்துட்டாங்கன்ற கிளாரிட்டி நமக்கு இருக்கணும். ஈவன் இந்த ஆர்குமெண்ட்
if we keep like, see, proof of the documents proved this way, sir, and இந்த மாதிரி attesting witnessம் இந்த செக்ஷன் கீழே we have brought out and it is proved clearly அப்படின்னு உங்க ஆர்குமெண்ட் நச்சுன்னு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஜட்ஜ் உங்களை மறக்க மாட்டார். ஓகே, so that is the thing. அடுத்து appreciation of public documents. ஒரு டாக்குமெண்ட்னு இருந்தா அது பிரைவேட் டாக்குமெண்டா இருக்கும், பப்ளிக் டாக்குமெண்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா அது என்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட் அப்படின்றத நம்ம யோசிச்சுக்கணும். அப்ப எது ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட் அப்படின்றதுக்கு டெஃபினிஷன் 74 ஆஃப் த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 74 clause 1 ஆஃப் த பிஎஸ்ஏல டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட் வந்துருச்சு. அப்ப அதை நான் என்ன ஆர்குமெண்ட் வைக்கணும், இல்ல என்னோட ரைட்டிங்ல என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் மேட் பை த பப்ளிக் சர்வெண்டாக இருக்கணும். அது சும்மா ஒரு வீட்டுல உட்காந்து டைரி எழுதுறாரு, இன்னைக்கு காலையில என் பொண்டாட்டி ஒழுங்கா தோசை செய்யலன்னு நான் திட்டுனேன், அவ திருப்பி 2 அடி அடிச்சா. இது பப்ளிக் டாக்குமெண்ட் கிடையாது. ஓகே, ஈவன் மேட் பை அ பப்ளிக் சர்வெண்ட். சோ என்னது? இட் மஸ்ட் பி இன் த டிஸ்சார்ஜ் ஆஃப் தி அபிஷியல் டியூட்டி அண்ட் இன் த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இட் இஸ் இஷ்யூட் அப்படின்ற மாதிரி இருந்தாதான் அது பப்ளிக் டாக்குமெண்ட் டெஃபினிஷன் கீழே. சோ இந்த விஷயம் எல்லாம் இருக்கிறதுனால இது பப்ளிக் டாக்குமெண்ட் அப்படின்னு நீங்க சொல்வீங்க. அடுத்து பப்ளிக் டாக்குமெண்ட் சார், அது அரசாங்கம் என்ன செஞ்சாலும் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அரசாங்கம் கிட்ட இருந்து காசு வாங்குறது கடவுள் கிட்ட இருந்து காசு வாங்குற மாதிரி. அப்ப அரசாங்கம் போஸ்ட்ல இருந்து வேற யார்கிட்ட இருந்து காசு வாங்குறது? ஓகே, அது வரியா? ஓ, அரசு நம்ம கிட்ட இருந்து வாங்குறது சொல்றீங்களா? வரி, ஆமா, அதுவும் கரெக்டா. அது ஒழுங்கா யூஸ் பண்ணாங்கன்னா சூப்பரா இருக்கும். ஓகே, அங்கெல்லாம் போக கூடாது, நம்ம அதை பத்தி பேசக்கூடாது. நவ் கமிங் டு த பாயிண்ட், யூ ஹேவ் அ பப்ளிக் டாக்குமெண்ட். பப்ளிக் டாக்குமெண்ட் எல்லாமே ரெலவெண்ட் அட்மிசிபிள் எடுத்து வந்துருவேன். சர்டிஃபிகேட் காப்பி போடாதீங்க, ஜெனுவினிட்டி போகாதீங்க. ஃபர்ஸ்ட் ரெலவெண்டா இருக்கணும்ல. எங்க ரெலவென்ட்னு சொல்லுது? அதுதான் செக்ஷன் 35 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அண்ட் 29 ஆஃப் பிஎஸ்ஏ. ஓகேங்களா? சோ 77 77 என்ன சொல்லுது சொல்லுங்க, சின்ஸ் யூ brought in 77 என்ன சொல்லுங்க, தப்பில்ல சொல்லுங்க. சரி, ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட். ஆமா சார், ஃபர்ஸ்ட் பப்ளிக் டாக்குமெண்ட், அதுக்கப்புறம் அது ஃபேக்ட் இன் இஷ்யூக்கு ரெலவெண்டா இருந்தாதான் ரெலவென்சி அப்படின்னு கொண்டு வருது செக்ஷன் 35 and 29. அதை நம்ம கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதை தாண்டி என்கிட்ட பப்ளிக் டாக்குமெண்ட் இல்ல ஒரிஜினலே நான் போடுறதுக்கு, எனக்கு சர்டிபிகேட் காப்பீஸ் தான் இருந்துச்சு அப்படின்னும் போது செகண்டரி எவிடன்ஸ் கீழே அது வருமா? சர்டிபிகேட் காப்பி செகண்டரி எவிடன்ஸ் கீழே நீங்க ப்ரொடியூஸ் பண்ணலானே செப்பரேட் செக்ஷன் இருக்கு. லாஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு எடுத்திருந்தேன். சோ அதுக்கப்புறமா என்னது, ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட் சர்டிபிகேட் காப்பி கையில கிடைச்சிருச்சுன்னா அது பிரிசம்ஷன் எடுத்துக்கலாம் அப்படின்ற சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம கீழே பார்க்க போறோம். ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷனுக்காக தான் இதை நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, சோ டெஃபினிஷன் ஆஃப் பப்ளிக் டாக்குமெண்ட் எங்க இருக்கு? 74. ரெலவென்சி கண்டிப்பா பேசணும், அது 35-29ல இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த பிரிசம்ஷன் எல்லாமே சில டைம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, they will call the concerned officer who made the document and he will be cross examined. அப்பதான் அந்த பிரிசம்ஷன் அது ப்ராப்பரா அப்படின்றது எல்லாமே வரும். ஓகே, இததான் லாஸ்ட் டைம் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்ல என்ன பண்றாங்கன்னா, ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்னு நினைக்கிறேன். ஓகே, என்ன ஆசிட் அட்டாக் கேஸ், அந்த ஆசிட் அட்டாக் இன்ஜுரிஸ்க்கு ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி டாக்டர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருப்பாரு. அந்த ரிப்போர்ட்டை கொடுத்த டாக்டரை கிராஸ் எக்ஸாமின் பண்ணிருக்க மாட்டாங்க. எஸ், இல்லை, டாக்டரே வந்திருக்க மாட்டாரு. அப்ப அதோட வெயிட்டேஜ் என்னது, அதை டிஸ்கஸ் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் எழுதியிருக்கும். ஓகேங்களா? அதுக்குதான் இந்த கிளாஸ். ஓகே, லைக் தட் we have to see அந்த ஃபர்ஸ்ட் திங்கிங். அட்ஜஸ்ட் அப்ப அத ஒபினியனா மட்டும் தான் வச்சுக்கணுமே தவிர மெயின் எவிடன்ஸா எடுத்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க கூடாது. ஆனா அந்த சூழ்நிலையில எடுக்கிற மாதிரி இருந்திருக்கும், ஏன்னா ஜுடிஷியல் நோட்டீஸ் இருந்திருக்கும். ஓகேங்களா? சோ எல்லாத்தையுமே நம்ம பார்த்து ஒரு முடிவுக்கு வரணும். அதுதான் அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ். பட் குட் ட்ரை. ஓகே, நவ கமிங் டு இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் பப்ளிக் டாக்குமெண்ட். இந்த செக்ஷன் எல்லாமே இருக்கு, 77 கூட இருக்கு. ஆனா 77ல நமக்கு ரெலவென்சியை பத்தி பேச மாட்டாங்க. ரெலவென்சி 35ல தான் இருக்கு. சோ இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட் யூஸ்வலி எக்ஸாம்ஸ்ல என்னெல்லாம் கொண்டு வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா,
மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் வேற ஸ்டேட்ல கொண்டு வராங்க. சோ நம்ம ஸ்டேட்ல கொண்டு வர வாய்ப்பு உண்டு. ஏன்னா எல்லா ஜுடிஷியல் சர்வீஸும் ஆல்மோஸ்ட் முக்கியமான ஏரியாஸ் எல்லாத்துலயும் எடுத்து மொத்தமா கேட்டுறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா எலக்டோரல் ரோல் கொண்டு வருவாங்க, வில்லேஜ் ரெக்கார்ட்ஸ் கொண்டு வருவாங்க, சென்சஸ் ரிப்போர்ட் கொண்டு வருவாங்க, டெத் சர்டிபிகேட் கொண்டு வருவாங்க. இதெல்லாம் சிவில் கேஸ்ல மேக்ஸிமம் வரும். சோ இதெல்லாம் எப்படி அப்படின்னு உங்களுக்கு அனலைஸ் பண்ண தெரியணும். கோர்ட்டோட ஆர்டர் கொண்டு வருவாங்க. வென் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் ஒன் கோர்ட் இஸ் ரெலவென்ட் அப்படின்றதுக்கே தனி ஏரியா இருக்கு. அடுத்து வந்து பேங்கர்ஸ் புக், அதுல நேஷனலைஸ்டு பேங்கோட பேங்கர்ஸ் புக். இது எதுக்கு போடுவாங்கன்னா ஸ்பெசிபிக் ரிலீஃப் கிளைம் பண்ணுவோம்ல, நான் வில்லிங் அண்ட் ரெடியா இருக்கேன் சார், காசு பே பண்ண, இவனை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுங்க சார், என்னோட வில்லிங் அண்ட் ரெடினஸ். வில்லிங்னஸ் வந்து எனக்கு இப்போ யாருக்கு BMW கார் வாங்க ஆசை இருக்காது, வில்லிங்னஸ் இருக்கு. ரெடினஸ் இருக்கா? அது இருக்காது. ஓகேங்களா? சோ வில்லிங்னஸ்னா என்ன? விருப்பம். ரெடினஸ்னா என்ன? இருக்கா பேங்க் பேலன்ஸ். சோ அதுதான், அதை ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா காசை கொண்டு போய் டெபாசிட் பண்ண தேவையில்ல, பேங்க் புக்கை நம்ம போடுவோம். சோ அதோட ரெலவென்சி அந்த மாதிரி நீங்க யோசிக்கணும். டவுன் பிளானிங், மேப் அதெல்லாம் கொண்டு வருவாங்க. பிராக்டிகலா சொல்ல போனா மேப், பிளான் பி மேப், FMD ஸ்கெட்ச், அந்த மாதிரி நிறைய விஷயத்த கொண்டு வருவாங்க. ஓகே, சோ அது எல்லாத்தையும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். சோ அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு மேப்பை எப்படி அப்ரிஷியேட் பண்றது அப்படின்றத நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து என்னென்ன டைப் ஆஃப் விட்னஸஸ் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஒரு 10 minutes கிளாஸ் எடுத்து நெக்ஸ்ட் பிரேக் விடலாமா? எப்படி 11:30 தானே ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ 12:30 நம்ம பிரேக் போலாம் இல்லையா? டன். சோ அதுக்கு ஓகே. சோ அதுக்கு முன்னாடி ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட் ஆர் அனௌன்ஸ்மெண்ட் ஆல்சோ. சிவில் ஜட்ஜ் எக்ஸாமினேஷன் கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணணும்னு யாராவது இருந்தீங்கன்னா இயர் எண்ட் ஆஃபர்ஸ் ஆர் கோயிங் ஆன். அந்த ஆஃபர்ஸ் எப்படின்னா இது வரைக்கும் இல்லாம கம்மி ஆஃபர் வித் லைஃப் டைம் ஆக்சஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. வேணும்னா நீங்க அட்மின் டீமுக்கு கால் பண்ணிக்கலாம். அட்மின் டீமோட நம்பர் வந்து வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க. 6382125862. ஓகே, சோ அது அப்புறம் இருக்கட்டும். நம்ம வந்து இப்ப அப்ரிசியேஷன் ஆஃப் மேப்புக்கு போயிடும். இது ரொம்ப முக்கியம். நிறைய மேப்ஸ் வந்து நம்மளே வந்து அபிஷியல் வெப்சைட்ல இருந்து கூட டவுன்லோட் பண்ணி கேசஸ்ல ஃபைல் பண்றது உண்டு. எஸ், கூகுள் மேப்ஸ் கூட பண்றாங்க. இட் இஸ் அலவுட், we can do it. ஓகே, இப்போதைக்கு வந்து நமக்கு ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்ல மேப்ஸ் வருமான்னு கேட்டா டவுட் தான். ஆனா MCQல வருது. திருப்பி திருப்பி MCQல இந்த மேப்ஸ் பப்ளிக் டாக்குமெண்ட் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு மேப் எந்த செக்ஷனுக்கு கீழே ரெலவென்ட்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 36 ஆஃப் த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் கீழயும் செக்ஷன் 30 ஆஃப் த BSA கீழயும் ஒரு மேப்பை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த மேப் ஒரு கவர்மெண்ட் வெப்சைட்ல இருந்து எடுக்கிறோமோ, கவர்மெண்ட் பண்ணியிருந்தா நம்ம என்ன அதை பிரசியூம் பண்ணோம்? ஜெனியூன் பிரசியூம் பண்ணிக்கணும்ன்றது செக்ஷன் 77 83 and 82 பாருங்க. ஓகே ஓகே ஸ்பெசிபிக்கா இருக்கும் பாருங்க. கூகுள் பண்ணி காமிக்கவா? ஒரு சின்ன டவுட். 82 மேப்ஸ் இருக்கா? 82 Yes. BSA. மேம் எஸ் மேம் எஸ் மேம் Specific-ஆ 83 and இருக்கு. 82 நமக்கு ஜெனரலா இருக்கிறத விட ஸ்பெசிபிக்கா இருக்க செக்ஷன்ஸ் தான் முக்கியம். சோ இதுக்கு கீழ ப்ளீஸ் நம்ம மேம் ஒரு சின்ன டவுட் மேம். ஒரு நிமிஷம் சார், பிரசியூம் பண்ணிக்கலாம். இது மட்டும் முடிச்சிடறேன். பிரசியூம் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா அது ஜெனரலா பிரசியூம் பண்ணக்கூடாது. அந்த கவர்மெண்ட் அத்தாரிட்டிய ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணும். அந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து கூட இப்ப லெட்டர் வாங்கிட்டு வராங்க. கரெக்டான வே என்னன்னா அந்த அத்தாரிட்டி வந்து சொல்லணும் இங்க. ஆனா இந்த மேப்ப 1000 இடத்துல ரெஃபர் பண்ணுவாங்க. அவன் எல்லா இடத்துக்கும் போக முடியாதுன்றதுக்காக சில டைம் லெட்டர் கொடுக்குறாங்க. இல்லைன்னா அதை கேட்கறது கூட இல்லை. இப்போ டைரக்டா பிரசியூம் பண்ணிக்கிறாங்க. ஆனா உண்மையை யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபேக் மேப் கிரியேட் பண்றது அவ்வளவு கஷ்டமா? இல்ல இல்லையா? சோ அதுக்காக மேக்சிமம் வந்து கவர்மெண்ட் அத்தாரிட்டியை கூட்டுவாங்க. அவங்க கிராஸ் எக்ஸாமின் பண்ணுவாங்க. அன்ரிபர்டடா இருக்கும் போது பிரிசம்ஷனை பண்ணிட்டு அதை வந்து ரியலா எடுத்துக்கோங்கன்றதும் போய்கிட்டு தான் இருக்கு. ஜெனரலி மேப்ஸா செக்ஷன் 36 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதோட பிரிசம்ஷன் 83, 82 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப சொல்லுங்க சார் இலக்கியன் சார். Section 57 of the Evidence Act. சொல்லுங்க சார். Relevant to 52 of the BSA. The facts of which court must take judicial notice. அது நம்ம இங்க இன்வோக் பண்ணி கொண்டு வரலாம். இதுல அங்க லிஸ்ட்ல போட்டிருந்தா நம்ம கொண்டு வரலாம் சார். அந்த லிஸ்ட்ல ஸ்பெசிபிக்கா போட்டிருக்கா? அது இந்தியா மேப் அந்த மாதிரி போட்டிருக்கோம். நம்ம வீட்டோட வரைபடம் நம்ம சார் 2 டைப்ஸ் இருக்கு சார். ஒண்ணு உண்மையாவே கண்ட்ரிஸ் மேப்பு. இப்போ வந்து இது பக்கத்து ஸ்டேட் அப்படின்னு சொல்றதுக்குலாம் நம்ம மேப் கொண்டு போக தேவையில்லை. இது ஆந்திரா பார்டர், இது தமிழ்நாடு பார்டர்னு சொல்றதுக்கு. ஆனா இப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் பிரச்சனை, அந்த வரப்பு யாருக்கு போகும் அப்படின்னு, அது வந்து ஜுடிஷியல் நோட்டீஸ் எடுத்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தானே மேப் கொண்டு போகணும்.
சோ இந்த டிஃபரன்ஸ் இருக்கு. குட் கொஸ்டின். பட் எந்த மேப்ன்றத பொறுத்து நீங்க அது கீழே கொண்டு போகும். ஓகே. சோ கமிங் டு எஸ் சார், அப்ரிசியேஷன் ஆஃப் டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட். டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் மாதிரி வாய்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் பரேட்னு ஒண்ணு இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை யாரு பண்ணுவா, எப்படி பண்ணுவான்னு கேட்டிருக்கீங்களா? ஒரு பழங்காலத்து கேஸ், ரொம்ப முக்கியமான கேஸ். இங்க இருக்க சீரியல் கில்லர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, போன் பண்ணி பேசிட்டதுக்கு அப்புறமா தான் அந்த விக்டிமை கொலை பண்ணுவார். சோ எல்லாருக்குமே என்ன தெரியும், அந்த வீட்டுல இருக்கவங்க இல்ல மத்த எவிடன்ஸ்க்குலாம் மத்த ஆளுங்களுக்குலாம் வந்து அந்த ஆளோட முகம் தெரியாது. பட் they know the voice of the person. அந்த பர்டிகுலர் கேஸ்ல வாய்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் பண்ணுவாங்க. நம்ம தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் பண்ணது அங்கதான். அதுல ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறமா ஃபிங்கர் பிரிண்டோட கொராபரேட் பண்ணி இவர்தான் வந்து பண்ணாரு அந்த கொலைய அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகே. சோ டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட், வாய்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை யாரு பண்ணுவா? டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் மேஜிஸ்ட்ரேட். சோ இது இது என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள கொண்டு வரணும்? ரூல் 10 ஆஃப் கிரிமினல் ரூல் ஆஃப் பிராக்டிஸ். ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் 10 ஆ 9 ஆ? 9 மேம். 9 தான் மேம். நானே கொஞ்சம் செக்ஷன்ல வீக், நீங்க என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க. ஓகே. சோ கமிங் டு தி பாயிண்ட், என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வீட்ல வந்து திருடிடுவாரு. அவர் திருடிட்டு போகும்போது சி பாத்துறாரு. அப்ப சி என்ன பண்றாரு, யார் அக்யூஸ்ட்ன்றத பாத்துறாரு. ஆனா இப்போ வீட்லயே இருக்கிறவங்க ஒருத்தவங்க, இவங்களோட மாமனாரோ, மாமனார் வேணாப்பா, அவங்க நம்ம யாரும் எடுத்துட்டு போலாம், இவங்க ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, அந்த ஃப்ரெண்டு தான் திருடுறாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு அஃபென்ஸ் பண்றாங்க. ஆக்சுவலி செக்ஷுவல் அஃபென்சஸ்ல தெரிஞ்சவங்க தான் 90% இருப்பாங்க. சோ தெரிஞ்சவங்க பண்றாங்கன்னா அது டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் தேவையா? ஐடென்டிஃபைட் பர்சனுக்கு டெஸ்ட் தேவையே கிடையாது. சோ தெரியாத ஒரு ஆளு, முன்ன பின்ன தெரியாத ஆள் ஐடென்டிஃபை பண்ணணும்னா டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேடே உள்ள வருது. ஓகேங்களா? இப்படி வரும்போது சி திடீர்னு யாரோ ஒருத்தரை பாத்துறாங்கன்னா அவரை கூப்பிட்டு டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேடு நம்மளோட எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டும் பண்ணலாம், நீங்களும் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இது எது கீழே ரெலவென்ட்னு பாத்தீங்கன்னா, செக்ஷன் 9 ஆஃப் த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், செக்ஷன் 7 ஆஃப் த பிஎஸ்ஏ. ஒரு ஃபேக்டை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு தேவையான ஃபேக்ட்ஸ் எல்லாம் செக்ஷன் 9 கீழே ரெலவென்ட். இப்போ ஒரு டெத் டைங் டிக்ளரேஷன், அத நீங்க உள்ள கொண்டு வரதுக்கு என்ன ஃபேக்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்? அவன் செத்துட்டா சார், செத்துட்டாங்கன்ற டிக்ளரேஷன். இது வில்லு சார், இந்த வில்ல ப்ரூவ் பண்ணனும்னா என்னன்னா வில்ல கரெக்ட். சோ ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்றதுக்கு, இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு எனக்கு ஒண்ணு தேவைன்னா அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னதான் செக்ஷன் 9. சோ டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் என்னது, இவர்தான் சார் பண்ணாதுன்றதுக்கு இன்ட்ரோடக்ஷன். கரெக்டா? சோ அது இன்ட்ரோடியூசிங் ஃபேக்ட்ன்றதால செக்ஷன் 9 கீழே அது ரெலவென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, டிப் ஒரு மேஜிஸ்ட்ரேட் பண்றாரு, அது கையில நம்ம ரிப்போர்ட் வந்தாலே போதுமா? இல்லையா? சில டைம் கிராஸ் எக்ஸாமின் பண்ணுவாங்க. கோர்ட்ல போய் நம்ம சொல்லணும், இந்த மேஜிஸ்ட்ரேட் இந்த மாதிரி ப்ராசிக்யூஷன் பண்ணும்போது டிப் பண்ணாரு, அவர் கிராஸ் எக்ஸாமில் நான் கரெக்டா போய் பண்ணேன், அன்ரிபர்டடா இருந்தது அப்படின்னு சொன்னாதான் டிப் இஸ் ட்ரஸ்ட்வர்தி அண்ட் ரிலையபிள்னு நிறைய கேஸ் லாஸ் கொடுத்துருக்காங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம கிரிமினல் கேசஸ் கூட இப்ப டைம் ஆகுது. நீங்க மேஜிஸ்ட்ரேட்டா போஸ்ட் ஆயிட்டீங்க, போஸ்ட் ஆன ஒரு 6 மாசத்துல ஒரு டிப் போறீங்க, போனது ட்ரிப் இல்ல டிப். ஓகே, டிப் போறீங்க, அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேடுடா, இப்ப அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு அதுக்கு வந்து உங்களுக்கு கிராஸ் எக்ஸாமினேஷன் கூப்பிடுறாங்க. அதனால டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு ரிப்போர்ட் கொடுப்பீங்க பாத்தீங்களா, அது டீடைல்டா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கே மறந்துடும் என்னென்ன பண்ணீங்கன்னு. டீடைல்டா இருக்கணும், என்ன ரூம்குள்ள என்டர் ஆனீங்க, அதுக்கப்புறம் எல்லாமே டீடைல்டா இருக்கும். அதுக்கப்புறமா அதை பத்திரமா வச்சுக்கணும், காட்டுல பறக்க விட்டுறக்கூடாது. மெயினா மேம் இதெல்லாம் ஜட்ஜ் ஆன பிறகு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. What I presume is if you hard work you're all going to be there. இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க், அதை பறக்க விட்டீங்கன்னா வேலையே போயிடும். ஓகே, அந்த அளவுக்கு பத்திரமா வச்சுக்கணும். மார்க் பண்ணிடுவாங்க, அதுக்குள்ள இருக்கும். உங்ககிட்ட ஒரு காப்பி கண்டிப்பா இருக்கணும், ரிஃப்ரெஷிங் மெமரி எல்லாமே கொடுப்பாங்க. பட் ஒரிஜினல் காப்பி ஒன்னு சைன் பண்ணி நீங்க சென்ட் பண்ணிடுவீங்க. ஓகே, பட் யூ வில் ரீடைன் ஒன் which is very very important. Okay மேம், இது ப்ரொசீஜர் கிரிமினல் ரூல் ஆஃப் பிராக்டிஸ்ல ரூல் 10ல கொடுத்திருப்பாங்க மேம். ரூல் டெஸ்ட் ஐடி 10 மேம். 10 தான் மேம், இப்பதான் செக் பண்ணேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம் இருக்குமே. அப்போ சரி, செக்ஷன்
நீங்க ரிலேட் பண்றது வெரி குட். அதுலதான் ப்ராப்பரா இப்படி போகணும் வரணும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போதைக்கு செக்ஷன் நீங்க நம்ம வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷனோட கன்ஃபைன் பண்ணிக்குவோம். கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் பிரேக்கு அப்புறம் நான் பார்த்தது வந்து உங்களுக்கு என்ன செக்ஷன் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறேன். இந்த இஎம் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் போடணுமா எப்படின்னா டைரக்டா இஎம்ஐ எடுத்துருங்க? இல்ல, we have a procedure. நம்ம எப்பயுமே வந்து கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் படி தான் போகணும். ஓகேங்களா? மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஜேஎம் தான் பண்ணுவாங்க. நம்ம இஎம்க்கு போகவே மாட்டோம். ஆல்மோஸ்ட் இன்க்வெஸ்டும் சரி டிஎம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஆனா ஜேஎம் சில இடத்துல முக்கியமான இடத்துக்குலாம் ஜேஎம் போவாங்க. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா வெறும் கஸ்டோடியல் டெத்துக்கு மட்டும்தான் ஜேஎம் போய் இன்க்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இப்ப வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல யார் போய் பண்ணது? தீபா மேம் பண்ணாங்க பாத்தீங்களா? அவங்க வந்து ஜேஎம் தானே உங்களுக்கு, கரெக்டா? சோ அந்த மாதிரி எஸ். சோ கஸ்டோடியல் டெத் இல்லாம இதுவும் பண்ணலாம். கேஸ பொறுத்து பிரிச்சுக்குவாங்க. ஓகே, 5 இது இருக்கு மேம் இன்குவெஸ்ட் ரிப்போர்ட்ல யார் யார் பண்ணலாம்னு. மொத்தம் 5 லிஸ்ட் இருக்கும். 5 லிஸ்ட தாண்டி பிராட் லிஸ்ட் இதுதான். உங்களுக்கு எம்சிக்யூக்கு தெரியணும்னா போலீஸ் ஆபீசரோட அசிஸ்டன்ஸோட யார் பண்ணுவா? நம்ம டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அவங்க எல்லாமே கூட பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஜேஎம் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. கஸ்டோடியல் டெத்தா கண்டிப்பா கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் படி ஜேஎம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு சிவில் ஜட்ஜ் எக்ஸாமினேஷனுக்கு இந்த விஷயம் தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, நவ் கம்மிங் டு நெக்ஸ்ட் டைப் ஆஃப் அப்ரிசியேஷன் விச் இஸ் டையிங் டிக்ளரேஷன். டையிங் டிக்ளரேஷன் எடுத்தோன்னே என்ன செக்ஷன் நமக்கு ஞாபகம் வரணும்? 32 clause 1. அதுலதான் வந்து நமக்கு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல டையிங் டிக்ளரேஷன் ரெலவென்ட்னு சொல்லியிருப்பாங்க. 26 ஆஃப் பிஎஸ்ஏல அதே இதை ரிப்பீட் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த டையிங் டிக்ளரேஷன் நம்ம எடுத்துட்டு வரணும்னா மெயினா அவங்க ஆன்டிசிபேஷன் ஆஃப் டெத்ல இருந்திருக்கணும். இமீடியட் டெத்னு கிடையாது. நான் சாக போறேன் அப்படின்றதுனால இவங்க சொல்றாங்க நீங்க உண்மையா எடுத்துக்கோங்கன்றாங்க. ஏன்னா டையிங் டிக்ளரேஷன் நம்ம கிராஸ் எக்ஸாமின் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. சோ அதனால சாகர தருவாயில அவன் போய் சொல்ல மாட்டான். அப்படின்றதுனால he should be expecting death. சப்போஸ் அவன் சாகல அப்படின்னா ஸ்டேட்மெண்டா நம்ம எடுத்துக்குவாங்க. மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொடுக்குற ஸ்டேட்மெண்டா நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி நம்ம பாத்துக்கலாம். அவங்க டெத்தா இருக்கணும்ன்றது முக்கியமான கன்சர்ன். இப்ப அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா இதோட கிரெடிபிலிட்டி. யார் அந்த டையிங் டிக்ளரேஷன் ஜுடிஷியலாவும் இருக்கலாம். கன்ஃபெஷன் எப்படி எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் இருக்கோ அதே மாதிரி டையிங் டிக்ளரேஷன் எப்படி இருக்கலாம்? ஜுடிஷியலும் இருக்கலாம், எக்ஸ்ட்ரா ஜுடிஷியலும் இருக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேர் அடிச்சுக்கிறாங்க. நீங்க திடீர்னு போறீங்க, அப்போ ஒருத்த சாக கிடக்குறான், அவன் வந்து என்ன வந்து இந்த ரமேஷ் தான் கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு செத்து போறான். அப்ப இது என்ன டையிங் டிக்ளரேஷன் தானே, எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் தானே. இப்ப இதை எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? மேஜிஸ்ட்ரேட் இல்ல, அங்க ஒண்ணுமே இல்ல. இதோட ரிலையபிலிட்டி வந்து வீக் தான். ஆனா இதை எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? டையிங் டிக்ளரேஷன் யாரு அந்த சிஇஓ பார்த்தாங்களோ அவங்கள கிராஸ் எக்ஸாமின் எல்லாம் பண்ணி அவங்க கிரெடிட் எப்படின்னு இந்த செக்ஷனுக்கு கீழே நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரிலையபிலிட்டியை டிசைட் பண்ணுவீங்க. சோ டையிங் டிக்ளரேஷனுக்கு கொராபரேட்டிவ் வேல்யூ இந்த செக்ஷனுக்கு கீழே தான் டெஸ்டிமோனியா அன்ரிப்போர்ட்டடா இருக்காங்களா பார்க்கணும் அப்படின்றது 158லயும் 161 பிஎஸ்ஏலயும் ஸ்பெசிபிக்கா சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஏன்னா கிராஸ் எக்ஸாமினேஷன் காமன். ஆனா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்க பாருங்க அப்படின்றது 158லயும் 161லயும் ஸ்பெசிபிக்கா சொல்லி இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், யாரெல்லாம் விட்னஸ் ஆக இருக்கலாம்? ரிப்பீட்டட் क्वेश्चन கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. மேஜரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி அன்சவுண்ட் மைண்டா இருக்கிறவங்க கூட விட்னஸ் ஆக சில டைம் வரலாம். ஆனா என்ன மாதிரி ஆளா இருக்கணும்? he must be capable of understanding the question. உனக்கு போட்டிருக்க கொஸ்டினை என்னன்னு புரிஞ்சுக்க தெரியணும். அதே மாதிரி அதுக்கு ரேஷனல் ஆன்சர் கொடுக்க தெரியணும். ஓகேங்களா? அதுதான் 118 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல சொல்லிருக்கு. இது எம்சிக்யூலும் கேட்டிருக்காங்க, 3 மார்க் 5 மார்க்லயும் கேட்டிருக்காங்க. 124 ஆஃப் பிஎஸ்ஏ. So anybody can be a witness who can understand the question, who can provide rational answers. சரி, இப்ப ஒரு குழந்தை இருக்கு, அத வந்து நம்ம விட்னஸா கொண்டு வரோம். வேலிடான்னு கேட்டீங்கன்னா டோட்டலி வேலிட். ஆனா என்ன பண்ணணும்? நம்ம கிரேட்டர் கேர் இருக்கணும், காஷன் இருக்கணும் அப்படின்னு இந்த கேஸ்லோட சொல்லிருக்காங்க. நிறைய கேஸ்லோட சொல்லியிருக்காங்க. சரி, இந்த குழந்தை கொடுக்குற எவிடன்ஸ் ரிலையபிள் அப்படின்னு ஒரு ஜட்ஜி எப்படி முடிவு பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குட் பிரிலிமினரி எக்ஸாமினேஷன். அந்த குழந்தை கிட்ட போயிட்டு இன்னைக்கு நீ என்ன படிச்ச, மேக்ஸ்ல வந்து 5+6 என்ன அப்படிலாம் கேட்டா அது நிஜமாலே ஓடிவிடும். ஓகே, சோ அந்த மாதிரி இல்லாம உங்க பேர் என்னது, நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க, உங்களுக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா,
ஓகே. இப்போ ஒரு மேட்ரிமோனியல் கேசஸ்ல கஸ்டடி வருது. கஸ்டடிக்கு 5 இயர்ஸ்க்கு கீழனா மதர் மேக்ஸிமம் அன்லெஸ் அண்ட் அன்டில் சீரியஸ் ப்ரூஃப் இல்லனா மதர் வந்து ட்ரக் அடிக்டா இருக்காங்க, ஏதோ வயலன்ஸ் பண்ணிருக்காங்க, ஏதோ ப்ராப்ளம் பண்ணிருக்காங்க, அப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்காதீங்க. இப்ப எல்லாருமே ஈக்குவல் ஆயிட்டோம். ஓகே, எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங் ஆன் போத் சைட்ஸ், கரெக்டா? சோ அப்படி எல்லாம் பார்த்தத பிறகுதான் மதர் இல்லாம மத்தவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்ப குழந்தைய எக்ஸாமின் பண்ணணும் அப்படின்னா ஐ ஹவ் சீன் இன் கோர்ட்ஸ் ஒன் very very intelligent judge, I will say. Most of the people are hard working பா, தூக்கம் கூட இல்லாம ஒர்க் பண்றவங்களா உண்டு. ஓகே, இப்ப லேட்டஸ்டா ஹைகோர்ட்ல வந்து இத்தனை கேசஸ் டிஸ்போஸ் பண்ணாங்கன்னு ஒருத்தவங்களை பெருமைப்படுத்தினாங்களே, பரத சக்கரவர்த்தி சார், ரைட்? சோ லைக் தட் இட் கோஸ். அப்போ பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் கொஸ்டின்ஸ் அப்போ என்ன பண்றாங்கன்னா, உங்க அம்மா அப்பா இருக்காங்க, ஓகே, உனக்கு வந்து உங்க அப்பா சூப்பர் ஹீரோவா? ஏன்னா ஜென்ரலா கேட்பாங்க இல்லையா, உங்க அப்பா உனக்கு ஹீரோ மாதிரியா? இப்ப ஃப்ரெண்ட்லியான அப்பாவா இருந்தா அந்த குழந்தை என்ன சொன்னோம்? எங்க அப்பா ஹீரோ மாதிரி, என் கூட தான் இருப்பாரு, ஈவினிங் வந்து இப்படி விளையாடுவாரு, அப்படி பண்ணுவாரு. உங்க அப்பா அப்படின்னு எடுத்தோடனே அந்த குழந்தை லைட்டா பயப்படுது. அடுத்து உங்க அப்பா ஹீரோ இந்த கதையில வந்து உங்க அப்பா ஒரு கதையும் சொன்னாரு. அதுல ஹீரோ வில்லன் 2 கேரக்டர் இருந்துச்சு. ஹீரோனும் ஸ்பெசிஃபை பண்ணல, வில்லனும் ஸ்பெசிஃபை பண்ணல. இதுல எந்த கேரக்டர் மாதிரி உங்க அப்பா அப்படின்னு கேட்டாரு. அப்ப அது டார்க்கான கேரக்டர் யாரோ இந்த மாதிரிதான் எங்க அப்பா இருப்பாரு அப்படின்னு she told. She is a very small girl, 7 to 8 years old. அப்ப அந்த மாதிரி சொன்னா என்ன அர்த்தம்? வயலன்ஸ் இருக்கு, டைரக்டா உங்க அப்பா தான் அடிச்சாரா அப்படி கொஸ்டின்ஸ் கேட்காம லைக் தட் இஃப் யூ புட் அவங்களோட ரியல், இதெல்லாம் டூட்டர் பண்ண முடியாதுல்ல, அந்த மாதிரி பிரிலிமினரி கொஸ்டின்ஸ் போடுங்க. பிரிலிமினரினா ஜெனரல் கொஸ்டின்ஸ், ஆனா உண்மையை வர வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, ஜெனரலி. சோ எப்பயுமே ஒரு சைல்டு விட்னஸ் வேலிடான்னு கேட்கும் போது இந்த செக்ஷன் கண்டிப்பா நீங்க போடணும். அதே மாதிரி இந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் மென்ஷன் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட், ஜெனரலி விட்னஸ எப்படி எல்லாம் நம்ம கிளாசிஃபை பண்ணலாம்? ஓகே, ஏன்னா ஒருத்தர் வந்து திடீர்னு ஒரு கொலைய அந்த இடத்துல பை ஸ்டாண்டர்டா இருக்காரு, ஒரு குழந்தைய ஒரு கொலைய பாக்குறாரு. அப்ப அவங்க பேர் என்னது? அவங்க வந்து ரிலேட்டட் கிடையாது. அந்த கொலை நடந்தவங்க கூட ரிலேட்டடா கிடையாது. So he is disinterested and unrelated witness. யாரோ ஒருத்த வந்து அங்க நிக்கிறான், சான்ஸ் விட்னஸ், கரெக்டா சொன்னாங்க. சோ சான்ஸ் விட்னஸ் அந்த இடத்துல திடீர்னு வந்து நிக்கிறாரு, அவர் கொலைக்கும் அன்ரிலேட்டடு. அவர் வந்து இந்த கொலையில ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? அவருக்கு இன்ட்ரெஸ்டும் கிடையாது. அப்ப அவரோட விட்னஸ் நீங்க எப்படி எடுத்துக்கணும்? கோர்ட்டு வெயிட்டேஜ் போடுவீங்களா, வெயிட்டேஜ் போட மாட்டீங்களா? கண்ணு எதிரில பார்த்த சார், இவன் தான் சார் வந்து கொலை பண்ணான், டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் கரெக்டா பண்ணாரு. அவங்க அப்போ வெயிட்டேஜ் கொடுத்து சம்டைம் இந்த மாதிரி எவிடன்ஸ் கன்விக்ஷனே பண்ணிடுவாங்க மேம். ஆமா, ஏன்னா அவங்க டிஸ்இன்ட்ரெஸ்டட். எனக்கு என்ன சார் அவரு ஜெயிலுக்கு போனா போலனா, நான் கரெக்டா எல்லாத்தையும் சொன்னேன்னா, அன்ரிலேட்டடா இருக்கும் போதே கரெக்டா சொன்னேன்னா we can rely and give the proper evidence, proper take as a proper evidence. ஆனா இங்க ஒரு விஷயத்தை மட்டும் ப்ரூவ் பண்ணும். அவர் சான்ஸ் விட்னஸ் நான் சொல்லியிருந்தேன்னா, அப்ப எதுக்காக அவர் இங்க வந்தாரு? பிளான்டட் விட்னஸா இருக்க கூடாதுல்ல. ஏன்னா அவன் போலீஸ் ஆபீசரோ வேற யாரோ ஒரு ஆள் அங்க நிக்க வச்சு, நான் அங்க தான் சார் நின்றுட்டு இருந்தேன், இந்த கொய்யாக்கா சாப்பிடும் போது இந்த மாதிரி நடந்துச்சு. சோ எதுக்காக அவர் அங்க வந்தாருன்றத, அந்த சான்ஸ் அந்த இடத்துல ஏன் இருந்தாருன்றத நம்ம அந்த எவிடன்ஸ் கரெக்டா இருக்கான்னு பாக்கணும். சோ ஒரு அட்வொகேட் அந்த எவிடன்ஸை புட் ஃபார்வர்ட் பண்ணும், ஜட்ஜா அந்த எவிடன்ஸ் கரெக்டா அந்த இடத்துல வந்து நிக்கிதான்னு நீங்க பாக்கணும். பிரசன்ஸ் ஆஃப் தி சான்ஸ் விட்னஸ் must be explained well. சார் என்னோட பையனோட ஸ்கூல் இங்கதான் சார் இருக்கு, ஸ்கூல்ல டிராப் பண்ண வந்தேன், பாருங்க என் பையன் இங்க படிக்கிறான், ஐடென்டி கார்டு முடிச்சு போச்சு, எக்ஸ்பிளைன்ட் வெல். ஓகே, அந்த மாதிரி கொண்டு வரணும். அடுத்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டட் பட் அன்ரிலேட்டட் விட்னஸ். இன்ட்ரெஸ்டா நான் இருப்பேன், இன்ட்ரெஸ்ட்னா என்ன அர்த்தம்? அந்த அக்யூஸ்ட ஜெயில போடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஏதோ ஒரு விஷயத்துல, ஆனா நான் அன்ரிலேட்டட், அக்யூஸ்டுக்கும் சரி விக்டிம்க்கும் சரி நான் ரிலேட்டடே கிடையாது. இது எந்த மாதிரி வரும்னா, இதுக்கு பேரு ட்ராப் விட்னஸ்னு சொல்லுவாங்க, இல்ல போலீஸ் ஸ்டிங்னு சொல்லுவாங்க. எல்லா போலீஸையும் நான் தப்பு சொல்ல, எல்லா ப்ரொஃபஷன்லயும் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. இல்லைன்னா நல்லவங்களே சில டைம் பிளான் பண்ண வேண்டிய, ஏன்னா நம்ம புக்ல தான் படிக்கிறோம், ரியாலிட்டி இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அப்படின்னும் போது சில கேசஸ்ல பண்ண வேண்டியதாக கூட இருக்கலாம். சோ போலீஸே ஒரு விட்னஸை பிளான் பண்றாங்கன்னா அவங்க பேர் என்னது? ட்ராப் விட்னஸ். அவங்க வந்து போலீஸுக்கு அகேன்ஸ்டாவும் போக முடியாது, இவனையும் கன்விக்ட் பண்ணி ஆகணும், ஒரு வழியா மாட்டிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அதனால அவங்க போலீஸ் ஸ்டிங் அண்ட் ட்ராப் விட்னஸ்னு சொல்லுவோம். சோ அந்த மாதிரி விட்னஸ் கோர்ட் எப்படி டீல் பண்ணும்? ரொம்ப காஷன் கேர் எடுத்துதான் மேம் அத. ஓகேங்களா, அவங்கள ரொம்ப காஷியஸா
டீல் பண்ணணும். அவங்களை எப்படி கரெக்டா கொராபரேட் ஆகுதா, இவங்க சொல்றது எல்லாமே வருதா. ஆக்சுவலி ஒரு ஃப்ரேம்டு கேஸ் மாதிரி பெர்ஃபெக்டா எந்த கேஸுமே இருக்காது. இந்த பாபநாசம் கதை தான் எல்லாமே பக்காவா இருக்கு. அதுதான் எனக்கு ப்ராப்ளமா இருக்கு. சோ அந்த மாதிரி இது எல்லாமே பக்காவா, அதனாலதான் வந்து ஒரு ஜட்ஜை ரீப்ளேஸே பண்ண முடியாது. நமக்குன்னு ஒரு ஹியூமன் இன்ஸ்டிங் இருக்கும் பாத்தீங்களா, அதை நம்மள காமிச்சு கொடுத்துரும். அதை நீங்க இவாலுவேட் பண்ணணும். ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிங் விட்னஸ் கொடுப்பாங்களான்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்க. ஆனா சான்ஸ் விட்னஸ் வரும். ஆனா ரியாலிட்டியில ஸ்டிங் விட்னஸ் நிறைய வரும். இது ரெண்டுமே நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து ரிலேட்டடு இன்ட்ரெஸ்டட் விட்னஸ். எப்படின்னா ஸ்பௌஸ் ஆஃப் த விக்டிம். நான் பார்த்திருக்கேன். ரிலேட்டட் என் ஹஸ்பண்ட் ஏதாவது ஒருத்தர் பண்ணனா அவன் ஜெயிலுக்கு போகணும்னே நினைப்பாங்க. கரெக்டுங்களா? சோ ரிலேட்டட் அண்ட் இன்ட்ரெஸ்டட் விட்னஸ் இவங்களை எப்படி டீல் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா லிட்டில் காஷியஸ். ஏன்னா ஒருத்தர் வந்து யாராவது நமக்கு பிடிச்சவங்க கஷ்டப்பட்டா மேக்சிமம் போய் சொல்ல மாட்டாங்க. ஆமா இதுதான் நடந்துச்சு, இதுதான் நினைச்சு. இவங்களுக்கு ஏதாவது நினைச்சா வேற ஒருத்தனை வந்து ஜெயில போடுன்னு சொல்லுவாங்களா? மாட்டாங்க. சோ அதை கொஞ்சம் காஷியஸா எடுத்துட்டு போறோம். அடுத்து ரிலேட்டட் இன்ட்ரெஸ்டட் விட்னஸ் ஹேவிங் எனிமிட்டி வித் தி அக்யூஸ்ட். இததான் கொண்டு வராங்க. இவனுக்கு நிறைய விட்னஸை இம்பீச் பண்ணணும்னா என்ன சொல்லுவாங்க, இவனுக்கும் முன்விரோதம் இருந்துச்சு சார் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவன் வந்து இவனுக்கு ஜெயிலுக்கு போகணுன்றதை விரும்புவான். கரெக்டா? சோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்க செக் பண்ணணும். சோ நவ் வி வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். ஏன்னா எல்லாரோட முகத்தையும் பாக்குறான் அப்படியே முடியல அப்படின்னு சொல்லிட்டு. சோ வில் கோ ஃபார் அ பிரேக் அண்ட் கம் பேக் அட் 1 o'clock. 1 o'clock வந்துட்டு 1:15 வரைக்கும் நம்ம பேசிட்டு எவ்வளவு முடிக்க முடியுமோ நம்ம பண்ணிட்டு then we will meet in the next class. Okay. ரீஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்க எந்த குரூப்ல இருக்கீங்களோ அந்த குரூப்ல கிளாஸ் ரீஸ்டார்டட்னு போடுங்க. கைண்ட் ரெக்வெஸ்ட். அட்மின் வேற ஏதோ மெசேஜ் போட்டுச்சு. அட்மின் கிளாஸ் ரீஸ்டார்டட்னு சொல்லிட்டு எல்லா குரூப்லயும் போடுங்க. கைண்ட் ரெக்வெஸ்ட். ஓகே. எஸ், நம்ம வந்து பிரேக்குக்கு போறதுக்கு முன்னாடி கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல ஒரு செக்ஷன் ஸ்டூடெண்ட் வந்து செக்ஷன் 10ல இருக்குன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. நான் 9ல இருக்குன்னு சொல்லியிருப்பேன். நம்ம இன்னைக்கு கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் பார்க்கல. ஆனா நம்ம கிளாஸஸ்ல எப்பயுமே சிஆர்பிசியும் சரி பிஎஸ்ஏ அதாவது நம்மளோட எவிடன்ஸ் ஆக்ட் எடுக்கும் போது கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் சேர்த்து தான் மென்ஷன் பண்ணி எடுப்போம். இன்னைக்கு அவங்க கேட்டதுனால ஐ எம் ஜஸ்ட் பிரிங்கிங் அப். உங்களுக்கு 8ல வந்து டைங் டிக்ளரேஷன் இருக்கும், ரொம்ப ரொம்ப முக்கியம் கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல. 9ல டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட், 10ல கிடையாது. ஓகேங்களா? சோ அந்த ஸ்டூடெண்ட் இருந்தா இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்னு இல்ல, லாயர் யாரா இருந்தாலும், ஆஸ்பிரண்ட் யாரா இருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க. செக்ஷன் 9ல நமக்கு டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் இருக்கு. ஏன்னா செக்ஷன்ஸ் எல்லாரும் படிச்சாலும் எனக்கு செக்ஷன்ஸ் ஒரு தடவை ஞாபகப்படுத்தின மாதிரிதான் இருக்கும். நானே ஞாபகப்படுத்தி 9ன்னு சொல்லிட்டேன், அவங்க 10ன்னு சொல்லிட்டாங்க. லைட்டா பக்கத்துல தான் குழப்பாது, ரொம்ப தூரத்துல தான் குழப்பாது. சோ எம்சிக்யூ செக்ஷன்ஸ் கண்டிப்பா நல்லா தெரியணும். அப்ப எனக்கு கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல இருந்து எம்சிக்யூ வருமான்னு கேட்டா கண்டிப்பா வராது. நமக்கு செக்ஷன்ஸ் பேசிஸா தான் வரும், ரூல்ஸ் பேசிஸா மேக்சிமம் வராது. இது எதுக்கு யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா மெயின்ஸ்ல நல்லா ஸ்கோர் பண்றதுக்கு யூஸ் ஆகும். மெயின்ஸ் நீங்க கீ பார்க்க வாய்ப்புகள் கிடைச்சிருந்தா உங்களுக்கு தெரியும், அந்த செக்ஷன் தான் கீயே. அந்த செக்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் தான் முதல்ல நீங்க எழுதணும். ஸோ நம்பர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். திருப்பி ரிவைஸ் பண்ணா யூ கேன் மாஸ்டர் இட் ஃபார் ஷூர். ஓகே, ஸோ கோயிங் டு அவர் செமினார் பேக். மேம் இயர் மேம் கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் இயர் மட்டும் சொல்லுங்க. 2019. இப்போ அதான் நம்ம ரெஃபர் பண்ணோம். கரெக்ட்டா? ஓகே மேம். ஓகே. So now coming to types of evidences நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? பைஸ்டாண்டர், டிஸ்இன்ட்ரெஸ்டட், இன்ட்ரெஸ்டே இல்லாத அன்ரிலேட்டட் ஆன ஒரு எவிடன்ஸை வந்து நம்ம ரிலே பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார் ஆனா அன்ரிலேட்டட். அப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அன்ரிலேட்டட்னா அவங்க உண்மையா இருக்காங்களான்னு நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க ட்ராப் எவிடன்ஸாக இருப்பாங்க, பொய் சொல்லக்கூடிய ஒரு எவிடன்ஸாக இருப்பாங்க. ஏசி கொஞ்சம் போட்டுங்களேன், ஏசி ஆஃப் பண்ணாதீங்க, இருக்கட்டும். நெக்ஸ்ட் ரிலேட்டட் அண்ட் இன்ட்ரெஸ்டட் விட்னஸ். நம்ம கூட இருக்கிறவங்க, நமக்கு ஃபேமிலி ரிலேட்டடாவும் இருப்பாங்க, இன்ட்ரெஸ்டடாவும் இருப்பாங்க. அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணணும்? அடுத்து ஃபைனலா இன்ட்ரெஸ்டட் விட்னஸ் ஹேவிங் எனிமிட்டி. அந்த மாதிரி இருக்கிறாங்களா அவங்கள ரொம்ப காஷியஸா நம்ம ட்ரீட் பண்ணோம். மேக்சிமம் எனிமிட்டி இருக்கிறதுக்காக இவங்களோட மத்த எதுவுமே கொராபரேட் ஆகலன்னா என்ன பண்ணுவாங்க? அதை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா we have a case law. இந்த கேஸ் லால வந்து ட்ராப் விட்னஸ் எப்படி நீங்க ட்ரீட் பண்ணணும்? ட்ராப் விட்னஸ்ன்னும் போது அவங்க எப்படி
நமக்கு அன்ரிலேட்டடு. ஆனா அவங்க அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு வந்து சொல்லுவாங்க, இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. ஓகே, இதுக்கு கீழே யாரெல்லாம் வருவாங்கன்னா அக்கம்ப்ளிஸ் கூட சில டைம் வருவாங்க. கூட இருந்த இல்லைன்னா உன்னை ரொம்ப மிரட்டுவேன் அப்படி இப்படின்னு ப்ரெஷரைஸ் பண்ணலாம்ல. அக்கம்ப்ளிஸ்னா யாரு? உடன் குற்றவாளி, உடன் குற்றச்சாட்டு, கோ அக்யூஸ்ட். நீ ஒரு அக்யூஸ்ட், நீயும் சேர்ந்துதான் திருடின, அவன் கூட போன அப்படின்னு சொல்றவங்க கோ அக்யூஸ்ட், உடன் குற்றம் சாட்டப்பட்டவர். ஆனா இவங்களோட இன்வால்வ்மெண்ட் இந்த கிரைம் எங்கேயாவது ஹிஞ்ச் ஆச்சுன்னா அவங்க யாரா மாறுறாங்க? அக்கம்ப்ளிஸா மாறிடுவாங்க. சோ இந்த அக்கம்ப்ளிஸ் உண்மையாதான் சொல்லுவாங்களா, அவங்களோட கிரெடிபிலிட்டி என்ன அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிராக்டிகலாவும் முக்கியம். மெயின்ஸுக்கு இது ரிப்பீட்டடா கேட்பாங்க, எம்சிக்யூலயும் கேக்குறாங்க. ஓகே, என்னென்ன செக்ஷன் பார்க்கணும்ன்றத நான் உங்களுக்கு கொண்டு வரேன். ஜென்ரலா இந்த மாதிரி டிராப் விட்னஸ் பத்தி இந்த கேஸ் லால என்ன சொல்லிருக்காங்கன்னா, திஸ் இஸ் லேண்ட்மார்க் கேஸ் லா. எப்பயுமே ஜட்மெண்ட் ரைட்டிங்ல லேண்ட்மார்க் கேஸ் லா கோட் பண்ணும்போது நல்ல மார்க் கிடைக்கும். சில ஜட்மெண்ட்டுக்குனே இருக்கும். 138 பிர்சிங் கேஸ் லா கண்டிப்பா வரணும். அதே மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸா, அதுக்கு என்னது பன்ஷீல் கேஸ் லா இருக்கே, சரத் பிதிச்சர் சர்தா. ஓகேங்களா, சூப்பர். அந்த கேஸ்ல கண்டிப்பா வரணும். அதே மாதிரி இன்ஜங்ஷனா அனுதலா சுதாகர், பொசஷனா அனுதலா சுதாகர் கண்டிப்பா வரணும். சோ இந்த மாதிரி கேஸ் எல்லாம் எழுதும் போது நமக்கு மார்க் கிடைக்கும். ஓகே, சோ என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு ட்ராப் விட்னஸ் சார், இன்ட்ரெஸ்டட் விட்னஸ் சார், அத நான் நெசசரிலி ரிலை பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இவங்க வந்து இன்ட்ரெஸ்டட் ஒரு காரணத்துக்காகவே அவங்கள ஒதுக்கி கட்டிட கூடாது. அப்ப கோர்ட் என்ன பண்ணும்? கேர்ஃபுல்லா ஸ்க்ரூட்டினி பண்ணுங்க, காஷனோட அக்செப்ட் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது நீங்க பார்க்கும் போதே தெரியுது அவங்க இன்ட்ரின்சிக்கலி ரிலையபிள், உண்மையதான் சொல்றாங்க, இன்ஹெரண்ட்லி அவங்க சொல்றது இந்த கேஸ்ல நடந்திருக்க வாய்ப்பு உண்டு, ப்ராபபிளா இருக்கு, அவங்க சொல்றது எல்லாமே மேட்ச் ஆகுது அப்படின்னும் போது என்ன பண்ணலாம்? இன்ட்ரெஸ்டட் விட்னஸா இருந்தா கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ற கேஸ்லா தான் இது. ஓகேங்களா, டன். நெக்ஸ்ட், இப்ப அக்கம்ப்ளிஸ் வந்துட்டோம். வெதர் அக்கம்ப்ளிஸ் இஸ் ட்ரஸ்ட்வர்தி. அக்கம்ப்ளிஸ் பத்தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் எப்படி டீல் பண்ணிருக்கு, இந்த கொஸ்டின் தான் இம்பார்ட்டன்டான கொஸ்டின். 114 ஆஃப் தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், 119 ஆஃப் தி பிஎஸ்ஏ வந்து பிரிசம்ஷனை பத்தி பேசும். நார்மல் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ல என்ன நடக்குமோ அதை கோர்ட் என்ன பண்ணிக்கலாம்? பிரசியூம் பண்ணிக்கலாம். சரி, இப்போ 10th ரிசல்ட் வருது, ஒரு பொண்ணு வந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கு, நீங்க என்ன பிரசியூம் பண்ணுவீங்க? ரிசல்ட் வந்த உடனே அந்த நாங்களாம் கம்ப்யூட்டர் சென்டர் போய் பார்ப்போம் எங்க டைம்ல, அதுக்கு முன்னாடி பேப்பர், இப்ப கம்ப்யூட்டர் சென்டர்ல பார்த்துட்டு உட்காந்து ஃப்ரெண்ட் அழுவுறா, கத்தி கத்தி அழுவுறா, நம்ம என்ன நினைப்போம்? அவ கேட்டா, இல்லடி நான் தாண்டி ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கேன். அப்ப இன்னும் நெச்சடிக்கும், ஐயோ அடி பாவி, என் ஃப்ரெண்டா ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டேடி. சோ வாட் இஸ் த பிரிசம்ஷன்? she failed. அந்த மாதிரி சில கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனை பிரசியூம் பண்ணிக்கலாம் கோர்ட் அப்படின்னு சொல்றதா 114, 119. அதுல செக்ஷன்ல எதுவும் சொல்லிருக்க மாட்டாங்க, இல்லஸ்ட்ரேஷன்ல சொல்லுவாங்க. அக்கம்ப்ளிஸ் எஸ், இல்லஸ்ட்ரேஷன் பி இதோ இங்கதான் கொடுத்திருக்கு. எஸ், accomplice is unworthy of credit unless he is corroborated. சோ உடன் குற்றவாளி எது சொன்னாலும் அத கிரெடிபிலிட்டியா எடுத்துக்காதீங்க. மேக்ஸிமம் இட் இஸ் அன்வர்தின்னு நினைச்சுக்கோங்க, கொராபரேட் பண்ற வரைக்கும் அப்படி நினைச்சுக்கோங்க. மத்த வேற ஏதாவது ஒரு எவிடன்ஸ் பொருந்தது, சே ஃபார் எக்ஸாம்பிள், சார் நாங்க அன்னைக்கு ஒரு 10 மணிக்கு நைட்டு கிளம்பணும் சார், பசிச்சுன்னு பொரோட்டா சாப்பிட்டோம் சார், அதுக்கப்புறமா நாங்க அந்த இடத்துக்கு போய் நின்னோம் சார், அப்ப இவன் பின்னாடி போக சொன்னான், நான் பின்னாடி போகும்போது ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு இருந்தது சார், அது தெரியக்கூடாதுன்னு அதுக்கப்புறம் நான் பின்னாடி போனேன். சோ சிசிடிவி கேமரால இவன் பின்னாடி போனது இருக்கு, பொரோட்டா கடையில வேற யாரையும் இவனை பாத்துருக்காங்க. இப்ப என்ன நடக்குது? இவர் சொன்னதுக்கு அக்கம்ப்ளிஸ்க்கு கொராபரேட் ஆகுது. சோ இந்த மாதிரி ஜென்ரலா பார்த்தா அக்கம்ப்ளிஸ் இஸ் அன்கிரெடிட் வர்த்தி, அன்ட்ரஸ்ட் வர்த்தி. ஆனா அத கொராபரேட் பண்ணிட்டா கிரெடிட்டடா எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்டா 133 அக்கம்ப்ளிஸ்னே ஒரு செக்ஷன் இருக்கு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல. அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்றத நான் படிக்கிறேன், கேளுங்க, நீங்க தான் எனக்கு சொல்லணும். அது வந்து நமக்கு இல்லஸ்ட்ரேஷனோட மேட்ச் ஆகுதா இல்ல மேட்ச் ஆகலையான்னு நீங்க சொல்லணும். ஓகே, an accomplice shall be a competent witness against an accused person. அப்ப ஒரு competent witness-ஆ, accomplice கண்டிப்பா கரெக்டான witness-ஆ நீங்க எடுத்துக்கலாம். And conviction is not illogical merely because it proceeds upon the uncorroborated testimony of an accomplice. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? கன்விக்ஷன் இஸ் நாட் இல்லாஜிக்கல் போது நாட்டையும் அன்னையும் கேன்சல் பண்ணிட்டு மீனிங் புரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் என்னன்னா கொராபரேட் பண்ணாம கூட
அவரோட சோல் வார்த்தையை வச்சு கன்விக்ஷன் கொடுத்தா அது இல்லாஜிக்கல் கிடையாது. சோ அக்கம்ப்ளிஸோட ஒரு வார்த்தையை வச்சு கூட கொடுக்கலாம் அப்படின்னு தானே 133 சொல்லுது. ஆனா இல்லஸ்ட்ரேஷன் வேற மாதிரி சொல்லுது. சோ இது ரெண்டுமே எப்படி இருக்கு? முரணா இருந்துச்சு. நான் அதுதான் சொல்ல வரேன். முரணா அதான் இல்லீகலா இருக்காது. அப்ப லீகலா நீங்க வந்து ஒரு அக்கம்ப்ளிஸ் சொன்னா நீங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றாங்க. ஓகேங்களா? அப்படி இருந்துச்சு. பட் இதுக்கு நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க. என்ன ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா கீழே நமக்கு 114ல சொல்லியிருக்காங்களா? கிடையாது. 114ஓட இல்லஸ்ட்ரேஷன். சோ விச் வில் ஓவர் ரூல். இதுக்கு ஒரு டாக்டர்னு கொண்டு வந்திருந்தாங்க. அக்கம்ப்ளிஸ் ஷுட் பி அப்ரோச் வித் காஷன். சோ காஷனோட நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவர் ட்ரஸ்ட் வர்த்தியா தெரியுது. இன்ஹெரண்டா பார்த்தா அவர் உண்மையதான் சொல்றாருன்னு எல்லாமே தெரியுது அப்படின்னு ஜட்ஜுக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் வரும்ல. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவரை மட்டுமே ரிலை பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுங்கன்னு கொடுத்துருக்காங்க. நிறைய லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம பிஎஸ்ஏல 138 ஆஃப் தி பிஎஸ்ஏல என்ன பண்ணிருக்காங்க? இந்த அண்ணன் மட்டும் தூக்கிட்டாங்க. அண்ணன் தூக்கிட்டாங்கன்னா என்ன ஆகும்? கொராபரேட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது இன்னைக்கான. ஓகே, சோ இந்த அளவுக்கு நீங்க எல்லாத்தையுமே சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். ஓகே, இப்போ இந்த இன்னொரு இடத்துல வந்து அக்கம்ப்ளிஸ பத்தி பேசியிருப்பாங்க. அது 156 ஆஃப் தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இப்போ வந்து 159 ஆஃப் தி பிஎஸ்ஏ. இதுவும் இல்லஸ்ட்ரேஷன்ல சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா அக்கம்ப்ளிஸ் வந்து ஒரு ராபரிய பத்தி சொல்றாங்க. நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான் அந்த மாதிரி சொல்றாங்க. அப்போ அவர் போய் ராபரி பண்ணாரா கூட இருந்தாரான்றதுக்கு மட்டும் கொராபரேட் பண்ணாம மத்த அன்ரிலேட்டட் ஃபேக்ட கூட நீங்க கொராபரேட் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் பரோட்டா சாப்பிட்டாருன்னு சொன்னேன். அதுக்கு ஒரு ராபரிக்கு சம்பந்தமா? ஆனா அன்னைக்கு நைட் அவங்க கிளம்புனாங்க, போனாங்க, சாப்பிட்டாங்க, அதோட இது நடந்துச்சு. செயின் ஆஃப் ஈவென்ட்ஸ், ஒரு சீக்வன்ஸுக்கு தான் அது முக்கியம். சோ பரோட்டா கடையில 2 பேர் பார்த்தாங்கன்றத வச்சு கூட நான் என்ன பண்ணலாம்? கொராபரேட் பண்ணலாம் அப்படின்றதான் விஷயம். ஓகே, சோ தீஸ் ஆர் தி திங்ஸ். நவ இப்போ அக்கம்ப்ளிஸ்னா என்ன? பிளேஸ் மேனர் பேஸ் பண்ணி 114 of the Indian Evidence Act, 119 of the BSA illustration, 133 of the Indian Evidence Act, 138 of the BSA, finally 156 159 சேர்த்து நீங்க எழுதணும். ஓகே, இந்த டைமே நோட்டிபிகேஷன் போட்டோன்னு கிளியர் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. போன இதுலயே கிளியர் பண்ணிருந்தா இதெல்லாம் தேவையா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கலாம். ஓகே, ஏன்னா அடுத்து எக்ஸ்ட்ரா பிஎஸ்சி எல்லாம் போட்டாங்க. போன எக்ஸாம்ல இருந்துச்சு கிடையாது. சோ எப்போ உங்களுக்கு எக்ஸாம் வருதோ அப்ப கிளியர் பண்ற மாதிரி ரெடியா இருந்துக்கோங்க. அடுத்தடுத்து ஆட் ஆயிட்டே இருந்துச்சுன்னா டென்ஷன் தான் ஆகும் நமக்கு. நவ் கம்மிங் டு இன்ஜர்ட் விட்னஸ். இது யாருப்பா இன்ஜர்ட் விட்னஸ்? திடீர்னு ஒருத்த வந்து ரோட்ல என்ன பண்றான்? கத்தி எடுத்து செயினை பறிக்க பாக்குறான். அப்போ பக்கத்துல இருந்த ஒரு பொண்ணு என்ன பண்ணுது? ஐயோ நீ இப்பெல்லாம் பண்ணாதன்னு ஏதோ தடுக்க பாக்குது. அந்த பாட்டி எதுவும் பண்ணாதன்னு. இது கைய நீட்டோடனே கையில ஒரு கோடு. அருவாள்ல வெட்டா சார்? சின்ன கோடே போதும் சார். ஓகேங்களா? ஓகே, சின்னதா ஒரு கத்தியில ஒரு கோடு. இப்போ செயினையும் அடிச்சுட்டு போயிடும். இப்ப யாரு கம்ப்ளைண்ட் கொடுப்பா? மேக்சிமம் அந்த பாட்டி. இப்ப இந்த பொண்ணு யாரா இருப்பா? விட்னஸா போடுவாங்க. சோ வாட் இஸ் ஷீ நவ்? ஷீ இஸ் a injured witness. இப்ப இன்ஜர்ட் விட்னஸ ட்ரஸ்ட் வர்த்தியா இல்லையா கொடுக்கலாமா? நம்ம அவங்களை ரிலே பண்ணலாமா, ரிலே பண்ணக்கூடாது? ட்ரஸ்ட் வர்த்தி தான். ரொம்ப அதிகமான ரிலையபிலிட்டி கொடுக்கணும். வெரி குட். இதுதான் ஒண்ணுமே இல்ல. லான்றது லாஜிக். நீங்க சூப்பரா திங்க் பண்றீங்க எல்லாருமே. சோ உங்க மனசுல இங்க நினைக்கிற இடத்த ஈஸியா அச்சீவ் பண்ணக்கூடிய ஏரியால இருக்கீங்க. நோ வரிஸ். ஓகே, சோ ஏன் அது வந்து ட்ரஸ்ட் வர்தி? அத சொல்லுங்க. directly connected to the incident. டைரக்ட்லி கனெக்டட். நெக்ஸ்ட் அவங்களோட பிரசன்ஸ் வந்து ப்ரூவ் ஆயிடுது இல்ல. சான்ஸ் விட்னஸ்னா நீ பிரசன்ஸ் ப்ரூவ் பண்ண பிளான்டடா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனா இன்ஜூர்ட் விட்னஸ் பிளான்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. பட் ஒரு கேஸ்ல இன்ஜூர்ட் விட்னஸ் பிளான்ட் பண்ணிருப்பாங்க. தெளிவா பிளான் பண்ணுவான். சின்ன கோடு தானே, இவ்வளவு காசு கொடுக்குற, இங்க நில்லு, இந்த மாதிரி ஆகும். கடைசியில அவனே கோடு போட்டு வந்திருப்பான். அது கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமா. தட் இஸ் a very old case. I was only assisting in that case. சொல்றேன் நான். பட் இன்ஜூர்ட் விட்னஸ் ரொம்ப சீரியஸா கோர்ட் எடுக்கணும்னு நிறைய ஜட்ஜ்மெண்ட்ல கொடுத்திருக்காங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்லயும் கொடுத்திருந்திருப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, he will be reliable witness who comes with an inbuilt guarantee of his presence at the crime scene.
இன்பில்ட் கேரண்டி அவர் கையிலே இருக்கு. இதோ பாருங்க மெடல் வாங்கியிருக்கேன், நான் அங்கதான் நின்றுட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி. ஸோ தட் பிகம்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியா. எப்பயுமே ஒரு அட்வொகேட், சட்டம் தெரிஞ்ச அட்வொகேட், ஏன் சட்டம் தெரியாத அட்வொகேட் அப்படி சொல்றேன் கிடையாது. நல்லா சட்டத்துல ஸ்ட்ராங்கா இருக்க advocate is very dangerous because he will know how to mold the case and get a relief. Okay, so let's be dangerous. Come. Now coming to the further disposition. And the Supreme Court என்ன சொல்லிருப்பாங்கன்னா, injured witness நல்லா நீங்க கேளுங்க, ரிலே அப்பான் பண்ணுங்க, unless and until serious ground ஏதாவது இருக்குன்னா மட்டும்தான் நம்ம ரிஜெக்ட் பண்ணணும். ஓகே அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. அடுத்து சான்ஸ் விட்னஸ். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம முன்னாடியே பார்த்தோம். அவங்க வந்து திடீர்னு ஒரு இடத்துல வந்து நிக்கிறாங்க, அப்போ ஒரு கிரைம் நடக்குது, அதை பாத்துடுறாங்க. அப்ப அவங்க வந்து என்னவா மாறுறாங்க, சான்ஸ், பை சான்ஸ் தே ஆர் கம்மிங், சோ தே ஆர் தி சான்ஸ் விட்னஸ் அப்படின்னு சொல்லிடும். சோ தே ஆர் தேர்ட் பார்ட்டி ஹூ வில் பி டிஸ்இன்ட்ரெஸ்டட், அன்ரிலேட்டட், ரிலேட்டே ஆகாம ஒரு ஆள் தான் வருவாங்க. அவங்கள பத்தி இந்த கேஸ் லால சொல்லியிருப்பாங்க. அவங்கள நீங்க ரிலே பண்ணிக்கலாம், ஆனா அவங்க என்ன பண்ணணும், எக்ஸ்பிளைன் த பிரசன்ஸ், நான் எதுக்கு அங்க வந்தேன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இப்பதான் முக்கியமான இடத்துக்கு வரும், ஹாஸ்டைல் விட்னஸ். ஹாஸ்டைல் விட்னஸ் இல்லாத ப்ரீவியஸ் இயர் ஜட்ஜ்மெண்ட் ரேட்டிங் கொஸ்டின் இருக்கா? இல்ல. ஆனா ஹாஸ்டைல் விட்னஸ்க்கு லேண்ட்மார்க் கேஸ்ல சைட்டேஷனோட நம்ம யாராவது ஞாபகம் வச்சிருக்கோமா? கொஸ்டின் பேப்பர்ல வரப்போகுது. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், ப்ரூவ்டு பியாண்ட் ரீசனபிள் டவுட் இருந்தாதான் நீங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ன்றது எல்லாத்துலயும் எழுதுவீங்களா? அப்ப அதுக்கு ஒரு லேண்ட்மார்க் கேஸும் அதோட சைட்டேஷனும் படிச்சா என்ன தப்பு? இப்போ பெனிஃபிட் ஆஃப் டவுட் must be given to the accused நம்ம படிப்போமா? அதுக்கு ஒரு லேண்ட்மார்க் சைட்டேஷன் ஏன்? so that's how we have to think. நான் என்ன பண்ணா எனக்கு அதிகமா மார்க் கிடைக்கும்? ஓகே, அது உங்க திங்கிங்ல எப்பயுமே இருக்கணும். நவ கம்மிங் டு ஹாஸ்டைல் விட்னஸ். யார் இந்த ஹாஸ்டைல் விட்னஸ்? நம்ம தங்கச்சிக்கு ஏதாவது நம்ம பண்ணிட்டோம்னா டைரி மில்க்ல இருந்து கேக்குற, இனிமேல் என் லிப்ஸ்டிக்கை கூட நீ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணி தேத்தி நல்லா தின்னுக்கிட்டே உட்காந்துருக்கோம். அப்பா வந்தோடனே, அப்பா இவ என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு ஸ்டார்ட். அதுதான் ஹாஸ்டைல் விட்னஸ். ஓகே, இல்லன்னா அப்பா கேட்பாங்க ஏதாவது, அப்ப இவன் நமக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு பேச கூட மாட்டான். நம்ம டூர் போறதுக்கு அவ்வளவு பேசி வச்சிருந்திருப்போம், எப்படி இருந்தாலும் அனுப்ப மாட்டாங்க, நம்ம ட்ரை பண்ணுவோம். அது எங்க மெரினா பீச்சுக்கு போறதா இருக்கும். இப்பெல்லாம் எங்கெல்லாம் டூர் போறாங்க. என்னோட டாட்டருக்கே they're taking some excursion to see ஏதோ ஃபாரஸ்ட் லைஃப் அப்சர்வ் பண்றதுக்காக கர்நாடகா கூட்டு போறாங்களாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. நானே அப்சர்வ் பண்ணது இல்ல சார், என்னடா கூட சேர்ந்து கூட்டு போங்க டாட்டரோட. எங்களுக்கு எல்லாம் 10th வந்து மெரினா பீச் கூட்டிட்டு போனாங்க, அப்புறம் வந்து கிஷ்கிந்தாவா சூப்பர் அந்த மாதிரிதான் கூட்டு போனாங்க. லைக் தட் இட் இஸ் கோயிங். சோ இந்த ஹாஸ்டைல் விட்னஸ் எப்படி, ஒண்ணு நமக்கு அகேன்ஸ்டா மாறுறது, அப்படி இல்லைன்னா கூட்டிட்டு வந்தவங்களுக்கு டெரிவேட்டா சப்போர்ட் பண்ணாம இருக்கிறது. எது கேட்டாலும் தெரியல தெரியல அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவங்க யாரா மாறிட்டாங்க, ஹாஸ்டைல் விட்னஸா மாறிட்டாங்க. சோ இந்த மாதிரி ஹாஸ்டைல் விட்னஸ் இன்கோஹெரண்டா இருக்காங்க. நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லனாலும் ஹாஸ்டைல், ஆப்போசிட்டா சொன்னாலும் ஹாஸ்டைல். அப்ப அவங்களை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 154 ஆஃப் த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், 157 ஆஃப் த பிஎஸ்ஏ என்ன பண்ணுவாங்க ஜென்ரலி, நீ கூட்டிட்டு வந்த விட்னஸ், நம்ம சைட் விட்னஸ்னா ஃபர்ஸ்ட் சீஃப் எக்ஸாமினேஷன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுவோம். இப்ப ஹாஸ்டைலா மாறிட்டான், அவன் நம்ம விட்னஸே இல்ல, அவன் கூட சண்டைடா, இனிமேல் உனக்கு சம்பந்தம் இல்ல, அந்த கதை நமக்கு ஆப்போசிட் ஆயிட்டான். அப்ப நம்ம எப்படி ட்ரீட் பண்ணோம், ஆப்போசிட் சைட் விட்னஸா ட்ரீட் பண்ணி நம்ம விட்னஸே நம்ம கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுவோம். சூப்பர். ஓகே, நம்ம விட்னஸே நம்ம கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணலாம். we put such questions which may be put to the adverse party cross examination அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சரி, இப்ப நான் என்ன சார் எக்ஸாம்பிள் ஒண்ணும் இல்ல சார், பார்த்தாருன்னு சொல்றாரு, உங்ககிட்ட எல்லாம் அந்த மாதிரி சொல்றாரு. சரி, நீங்க ஒரே நிமிஷம் மேம். இப்போ ப்ராசிக்யூஷன் சைட்ல நான் சொல்லி கொடுக்குறேன், நீ இதை சொல்லு, கூண்ட்ல ஏறி நம்ம சொல்லி கொடுத்ததுக்கு எதிரா வந்து சொல்றாரு. அப்ப அங்கேயே ஒரு ஹாஸ்டல்ல மாறிடுறாரு. இல்ல சார், சொல்லி கொடுக்க கூடாது. நீங்க லீகலா எடுத்துட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா தான் லா மிக்ஸ் ஆகும். ஓகேங்களா? சொல்லி கொடுக்கிறது இல்லீகல் சார். சோ இதெல்லாம் சொல்றேன்னு, அததான் நான் பாலிஷா சொல்றேன், இதெல்லாம் சொல்றேன்னு அட்வொகேட் கிட்ட சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, ஏறி அதெல்லாம் சொல்லல. ஓகேங்களா? உங்க கேஸுக்கு அவர் வெயிட்டேஜே கொடுக்க மாட்டாரு. இந்த நடந்து நான் பார்த்தேன்னு அவர் சொன்னதை அவர் சொல்லலாங்க அப்படின்னா ஹாஸ்டல். ஓகேங்களா? ஓகே, நான் சொல்லி தரத நீ ஏன் சொல்லல ஹாஸ்டல் அப்படி நம்ம சொல்ல முடியாது, அது தப்பு. ப்ராசிக்யூஷன் சைடுலாம் ப்ராசிக்யூஷன் சைடுலாம் அதை எஸ்டாப்லிஷ் பண்றது.
எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு அவர் ஏதாவது சப்போர்ட் பண்ணிட்டு அப்புறமா ஏறிட்டதுக்கு அப்புறம் அது சொல்லலாம். அது ஓகே டன். நவ் இப்ப இந்த ஹாஸ்டைல் விட்னஸை எப்படி ட்ரீட் பண்ணலாம்? அவங்களோட விட்னஸே பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஹாஸ்டைலா இருக்காது. பாதி நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கும், பாதி வந்து சப்போர்ட் பண்ணாம இருக்கும். சோ இந்த மாதிரி கிரே கேரக்டர் எல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணணும்னா, எது நமக்கு சப்போர்ட்டிவோ எடுத்துக்கலாம். சோ சப்போர்ட்டிங் பார்ட்டை எடுத்துக்கலாம். ஆனா அந்த பார்ட்டை வச்சு மட்டும் ஜட்ஜ் கன்விக்ஷன் கொடுக்க முடியுமா? he should corroborate. அப்ப அடுத்து நான் என்ன பண்ணுவேன், இவரு தப்பா சொன்ன பார்ட்லாம் இருக்குல்ல, அது இவரு தப்பா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை வந்து கான்ட்ரடிக்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி கான்ட்ரடிக்ஷன் பண்ணலாம். ஆனா நான் உஷாரா பண்ணணும். ரொம்ப கான்ட்ரடிக்ட் பண்ணி இவ வந்து விட்னஸ் கொடுக்கவே சரியில்லை, கிரெடிபிலிட்டியே இம்பீச் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு கடுப்பாயிடுது, இவ்வளவு கத்து கொடுத்து சார் சொன்ன மாதிரி கத்து கொடுத்து கூட்டு வந்தா இப்படி அப்பட்ட உன்னை அவமானப்பட்ட பாருங்க, கிரெடிபிலிட்டியே இம்பீச் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போ மொத்தமா போயிடும். நான் ரிலை பண்ண ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுது, சேர்த்து போயிடும். சோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. ஓகே, இந்த ஏரியா உங்களுக்கு புரிஞ்சுதா? டவுட்? ஃபர்ஸ்ட் ஹாஸ்டைல் விட்னஸ், அதுல பார்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கான்ட்ரடிக்ட் பண்ணலாம். எவ்வளவு தூரம் விட்டு வச்ச பார்ட்டை கான்ட்ரடிக்ட் பண்ணலாம், ஆனா இம்பீச்சிங் த கிரெடிபிலிட்டி பண்ணக்கூடாது அப்படின்றது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இந்த கேஸ்லயும் அந்த ஹாஸ்டைல் விட்னஸ பத்தி சூப்பரா சொல்லியிருப்பாங்க. அட்மிசிபிள், கண்டிப்பா எடுத்துக்கலாம், கோர்ட் ரிலை பண்ணி டிபெண்டபிளா கொராபரேஷன் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்திருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது, ஒரு கிரிமினல் கேஸா இருக்கட்டும், சிவில் கேஸா இருக்கட்டும், நமக்கு விக்டிம் இருப்பாங்க, கம்ப்ளைனன்ட் இருப்பாங்க. அவங்கள எந்த செக்ஷனுக்கு கீழே எல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்லாம் பார்க்க போறோம். ஆனா உங்களோட கண்ணெல்லாம் பார்க்கும்போது மேம் எனக்கு பார்க்கவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ ஷெல் வி ஹேவ் இட் இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ்? ஏன்னா எவிடன்ஸ் செமினார் வைக்க போறோம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நான் சொல்லி கொடுக்க போறது கிடையாது. வி ஆர் பிரிங்கிங் அன் எக்ஸ்பர்ட். அவர் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜஸ், போலீஸ் அகாடமி, அதுக்கப்புறம் ஃபாரன்சிக் பீப்புள் எல்லார்கிட்டயுமே வந்து கிளாஸ் எடுக்கிறவர் அவரு. He is running a separate institution to support prosecutions. Prosecution side support பண்றதுக்கு இவங்க சர்டிபிகேட் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த அத்தாரிட்டி அவரு. And he is providing certificate for everyone. இப்போ நீங்க வந்து அந்த செமினார் அட்டென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சின்ன டெஸ்ட் மாதிரி வச்சு கண்டிப்பா அதை பாஸ் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? அது பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிபிகேட் இஸ் ஆத்தரைஸ்ட். ஸோ யூ கேன் புட் இட் இன் யுவர் சிவி. அதே மாதிரி நீங்க சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் போறீங்கல்ல, அதுல கூட நீங்க எக்ஸ்ட்ரா போடலாம், எங்க வேணாலும் போடலாம். ஒரு ஆடட் இதுதானே அந்த மாதிரி. சோ அந்த செமினார் நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம். விருப்பப்படுறவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு சர்டிபிகேட் வாங்கிக்கோங்க, நமக்கு யூஸ்ஃபுல் தானே. ஓகே, சோ ஐ ஹவ் கான்டாக்டட் him. When he is free, we will have the seminar by next month, probably by 17th we will be having. Okay, so we will end today's class. Thank you so much for coming. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதெல்லாம் பார்க்கலாம். வித் அந்த ஒரு வாட்ஸ்அப்பா எப்படி போய் பிரசன்ட் பண்ணா கோர்ட் உடனே எடுத்துக்கணும். ஏன்னா ஜட்ஜ் எந்த கொஸ்டினும் கேட்க கூடாது, நம்ம எவிடன்ஸ் எடுத்துட்டாலே கேஸ் வின் ஆயிடும்ல. சோ அந்த மாதிரி ஆங்கிள் எல்லாமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, சோ ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ thank you so much for coming. Thank you ma'am. மேம் ரொம்ப ஒரு சூப்பரா போயிட்டு இருக்கு, நடுவுல ஒரு பிரேக் போட்டுட்டீங்க. சொல்லுங்க. Thanks for special lecture ma'am. Thank you so much. Thank you so much. மேம் ஒரு இன்ட்ரெஸ்டடா உள்ள போயிட்டே இருந்தோம், எண்டுங்கிற டைமே தெரியாத மாதிரி போயிட்டு இருக்கும்போது கரெக்டா ஒரு பிரேக் போட்டு. ஆமா, கொஞ்சம் டயர்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. சண்டே கூட இல்ல, இன்னும் பார்த்தா இன்னும் 4-5 பேஜ் போகுது. ஆனா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் இதை எடுத்துறேன் உங்களுக்கு. ஓகேங்களா மேம்? பிடிஎஃப் ஷேர் பண்ணுங்க மேம். சோ இப்போ இமிடியேட்டா ஷேர் பண்றேன். பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? நேத்து கிளாஸ் மேம் நேத்து கிளாஸ் டிரான்ஸ்லேஷன் டிரான்ஸ்லேஷன் போறேன், நீங்க ஒரு 290 வேர்ட்ஸ் வரும்னு சொன்னீங்க மேம். அது போடலையா இன்னும்? இன்னும் போடல. ஷேர் பண்ணல மேம். அப்படியா? சரி, நான் இமிடியேட்டா போட சொல்லிடுறேன் இப்ப. ஓகே, என்னன்னா 2026 உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க நினைச்ச எய்ம் எல்லாமே நடக்கணும். இது என்னோட மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் பிரேயர்ஸ். தேங்க்யூ சோ மச். Thank you so much. Thank you ma'am. Thank you, ma'am. Thanks a lot ma'am. தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you, ma'am. தேங்க்யூ. உங்களோட விஷயம் சக்சஸ்ஃபுல்லா கிடைக்கிறதுக்கு நாங்க ப்ரே பண்ணி. Thank you so much. Thank you. Thank you. This means a lot actually. Thank you.